கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் நாளை கூட்டி கொடுத்து இன்றும் கூட நாம் இந்த ஒரு கூடுகையை காணும்படியாக செய்ததற்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு நாளுக்கு உண்டான ஒரு கூடுகைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த ஒரு கூடுகை கூட நாம் ஒரு ஜெபத்துடனே ஆரம்பிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்தை எடுப்போம். நம்மதிலே ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் செபாஸ்டியன் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீட்டிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வருகின்ற எங்கள் ஒன்றான மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்து கூட நீதாமே உடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே உடைய சத்தியத்தை கேட்டுக்கவும் தியானிக்கவும் இந்த நேரத்தை நீதாமே எங்களுக்கு தயவாக தந்திருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்கு கொடான கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இப்படியா தகப்பனே, சத்தியத்தின் நிமித்தமாக கூடியிருக்கிறதான உடைய பிள்ளைகள் அனைவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியம் எங்களுடைய மனதிலே புரிந்து அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் நாங்கள் அதை புரிந்து அதன்படி எங்களுடைய ஜீவியத்திலே நடக்கத்தக்கதான ஒரு பரிசாவையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும். தகப்பனே, இந்த கூட்டத்திற்கு வட தடைப்பட்ட சகோதரர்களையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கும் இப்படிப்பட்டதான சத்தியம் சென்று சேர கிருபை செய்தலும். தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி முன்னாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் ஒரு 2-3 வாரங்களாக நாம் இந்த ஒரு அடிப்படை வேதாகம வகுப்புகளை கூட நிறைய விஷயங்கள் புதிதாக நம்ம தியானிச்சிருப்போம். போன வாரம் கூட என்ன பார்த்து முடித்தோம்? நம்ம வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி, அதில் உள்ள மெத்தட்ஸ் என்ன, அந்த மெத்தட்ஸை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத கூட தொடர்ந்து ஒரு 2 வார காலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாடங்களாக பார்த்தோம். நம்ம பார்த்த அந்த 2 வாரங்களில் நம்ம கவர் பண்ண அந்த ஒரு மெத்தட்ஸ் தான் என்ன அப்படின்னா, அந்த மெத்தட்ஸை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அடிப்படை வேதாகம வகுப்புகள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனி வேதாகமத்தில் உள்ள விஷயங்கள் எப்படி நாம் அதை அணுகிறது அப்படிங்கிறத கூட இந்த ஒரு வழிமுறையில் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அநேக விஷயங்கள் மறைபொருளாக இருக்காது, எல்லாமே நமக்கு கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லி கூட விசுவாசிக்கிறோம். ஸோ கடந்த வாரம் கூட ஒரு கேள்வியுடனே கேட்டு இந்த ஒரு பாடத்தை கூட முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்டிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? தேவன் ஏன் முதலாம் உலகத்தை அழித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட உங்கள் மத்தியில் கேட்டிருந்தோம். நீங்கள்லாம் அநேக பதில்களோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கூட விசுவாசிக்கிறோம். ஸோ இன்றும் கூட நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் தேவனுடைய திட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பாடம் அப்படிங்கிறத இந்த பாடம் முடியும் பொழுது நீங்கள் உணர்வீங்க. ஸோ இன்றைக்கி கூட நம்ம சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் சீக்கிரம் வந்த நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டையுமே இன்றைக்கி நடக்கக்கூடிய பாடங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. அது இந்த பாடத்துக்கு ஒரு அதிகமான ஒரு உறுதியையும் ஒரு அடிஷ்னல் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த பாடம் நீங்கள் கேட்டு முடிக்கும் பொழுது அப்படிங்கிறத கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய அலைபேசிகளை கூட நீங்கள் சைலண்ட் மோடில் போட்டுருங்க, ஸோ தட் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இந்த ஒரு பாடத்தை கூட கேட்கலாம். ஸோ இன்றும் கூட இந்த தொடர் வேதாகம வகுப்பில் மிகவும் ஒரு முக்கியமான பாடம் முதலாம் உலகம் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இந்த ஒரு பாடத்தை கூட தேவ செய்தியை நமக்கு எடுத்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்களே அவருக்கும்
கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நாளை நம்ம கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மீண்டுமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு தொடர் பாடத்தினுடைய கடந்து போகலாம். ஸோ இந்த ஒரு தொடர் பாடங்கள் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பாடத்தை சகோதரர் அழகாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்படின்னா கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்ற தலைப்பில் 2வது பார்ட்டு கடந்த வாரம் பார்த்தோம். கரெக்டுங்களா? செகண்ட் பார்ட் கடந்த வாரம் பார்த்தோம். அந்த செகண்ட் பார்ட்டில் எத்தனை தலைப்பை பார்த்தோம்? நம்ம மொத்தம் 7. பிரதர் சொன்ன மாதிரி மொத்தம் 7 தலைப்பு. அதில் கடந்த வாரம் பார்த்தது 4ல் 3 ஃபுல் கம்ப்ளீட் பண்ணோம். 4வதுனுடைய பார்ட்டினுடைய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். ஸோ 3 என்னென்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அடையாள பாஷையில் படிப்பது. அதுக்கு என்ன வசனம் எடுத்தோம் ஆதாரமா? உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதிருக்கிறவன் பாக்கியம்ன்றத வசனத்தை நான் பார்த்தோம். ஸோ அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேவன் நம்ம பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஸோ அடுத்தது நிழலும் பொருளும். ஸோ அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நிழலாக இருக்குது. அதில் இப்போ பொருள் காலத்தில் வாழ்ந்துருக்க நமக்கு என்ன பாடம்ன்றதை நான் பார்த்தோம். ஸோ அடுத்தது வெரி குட் பிரதர், தீர்க்க தரிசன பாஷையில் படிக்கிறது. அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை எப்படி படிக்கணுன்றது வசனத்தில் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குதோ அந்த மெத்தடில் போய் படிக்கிறத நம்ம பார்த்தோம். கடல் வனாந்தரத்தின் பாரம் அந்த வசனத்தை நான் பார்த்தோம். ஸோ அடுத்து 4வதா என்ன பார்த்தீங்கன்னா, காலங்களை மையமாக வைத்து படித்தல். ஸோ அந்த காலங்களை மையமாக வைத்து படித்தலுக்குள்ளற இப்போ நம்ம எதுக்குள்ளே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்புக்குள்ளற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உலகங்கள் அப்படின்ற தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த தொடர் பாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த தொடர் பாடங்கள் எந்த ஆதார வசனத்தை மையம் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? வெரி குட் சிஸ்டர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். கடந்த 2 வாரத்தில் சத்தியத்தை தெரிஞ்சுக்க அநேக விஷயத்துலேருந்து சத்தியம் என்ன பண்ணியிருக்கு? நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த 2 கிளாஸ்ல இவ்வளோ விடுதலை பண்ணியிருக்குன்னா இன்னும் முடிக்கிற வரைக்கும் அநேக விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சத்திய வசனங்கள் விடுதலையாக்குன்னு ஒரு விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உலகங்கள். ஸோ 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும், தனித்தனி உலகம் இல்லை, 3 உலகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே உலகம் தான். இந்த ஒரே உலகத்தில் எத்தனை காலப்பகுதியை பிரிச்சிருக்கோம்? வசனம் 3 காலப்பகுதியை பிரிஞ்சிருக்குது. ஸோ 3 காலப்பகுதியை பிரிஞ்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, முதல் உலகம் அப்படின்னு சொல்றது தனி உலகம் இல்லை, முதலாவது ஒரு காலப்பகுதி. கரெக்டுங்களா? அப்படி முதலாவது ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லும் போது எதுலேருந்து எது வரைக்கும், யாருலேருந்து எது வரைக்கும்? முதல் உலகம் அப்படின்ற ஒரு காலப்பகுதி. வெரி குட். முதலாம் உலகம் அப்படின்னு வசனம் சொல்றது ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதி ஆதாமிலிருந்து எது வரைக்கும்? நோவா, இன்னும் சொல்ல போன ஜலப்பிரளை வரைக்கும் முதல் உலகம் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. கரெக்டுங்களா? அடுத்தது 2ஆம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டா எதுலேருந்து எது வரைக்கும்? ஜலப்பிரளயத்திலிருந்து இன்னை வரைக்கும். கரெக்டுங்களா? இப்போ எத்தனாவது உலகம் அது? 2ஆம் உலகம் என்பது. இது ஒரு 2ஆம் உலகம், இது ஒரு காலப்பகுதி. அடுத்தது 3ஆம் உலகம் இப்போதிலிருந்து இன்னும் இந்த ஒரு 2ஆம் உலகம் முடியல. கரெக்டுங்களா? இது போயிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் பண்ணும்போது அழிய போது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஒரு அழிவு வந்ததுலேருந்து 3ஆம் உலகம் வரப்போகுது. அது யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்படின்னா இந்த 3 காலப்பகுதியை சேர்ந்தது தான் 3 உலகங்கள். இது என்டையர் தேவனுடைய பிளான். இதுதான் தேவனுடைய பிளான். கரெக்டுங்களா? ஆதாம் முதல் மனுஷன், ஆதாம் முதலாம் உலகத்தில் முதல் மனுஷனா இருக்கிற ஆதாம் பாவத்துக்குள்ள போன மனுஷனை மறுபடியும் கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் உயிர் தெழுப்பி அதே ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போற பிளான் தான் தேவன் போட்ட பிளான். கரெக்டுங்களா? ஸோ இந்த பிளானை நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்க போறோம். அப்படின்னா 3 உலகம்ன்ற தலைப்பில் இப்போ எந்த உலகத்துக்குள்ள போக போறோம்? எந்த உலகத்துக்குள்ள போக போறோம்? முதலாம் உலகத்துல போக போறோம். முதலாம் உலகத்துக்கு போற குறித்து முடிவு பண்ணிட்டு நம்ம எந்த உலகத்தில் இருக்க வேண்டாம்.
எந்த உலகத்தில் இருக்க வேண்டாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய 2ஆம் உலகத்தை மறந்துட்டு இப்போ எந்த உலகத்துக்கு போயிடலாம்? முதல் உலகத்துக்குள்ள போயிடலாம். அப்படின்னா முதல் உலகம் யாரிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளய வரைக்கும். ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளய வரைக்கும். அப்படின்னா இந்த முதலாம் உலகத்தை பத்தி வசனம் எங்க போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா முதல் உலகத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? ஜலப்பிரளயத்தினால அழிச்சிட்டார். ஸோ அதுதான் இந்த வசனம். யார் கோட் பண்றது இந்த வசனத்தை? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். எப்ப நடந்த சம்பவம்? ஆதாம் நோவானுடைய காலப்பகுதியில் ஜலப்பிரளயத்தில் அழிச்ச அந்த சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுறார். ஸோ அப்படியே இந்த ஒரு சம்பவத்தை, இந்த முதல் உலகத்தை தேவன் அழிச்சார். ஏன் அழிச்சார்ன்ற ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிச்சோம். போன வாரமே இந்த கேட்டோம், முதல் உலகத்தை ஏன் அழிச்சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பதில் சொன்னோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமான ஒரு பதில் அதில் இருக்குது. அதனால தான் தேவன் அழிச்சார் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இந்த முதல் உலகத்தை ஏன் தேவன் அழிச்சார், எதிலிருந்து ஆரம்பிச்சுப்படுதுன்னு சொல்ற பார்க்கறதுக்கு முன்னாடி சிருஷ்டிப்பின் வாரங்கள் இருக்கு இல்லையா, படைப்பின் வாரங்கள். அந்த படைப்பின் வாரத்தினுடைய கடைசி நாள் தானே நம்ம இந்த ஒரு ஆதாமுடைய படைப்புல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சிருஷ்டிப்பினுடைய நாட்கள் எத்தனை நாட்கள்? 6 நாட்கள். 7வது நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய விழுகையிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு எல்லாமே. ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன இருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆதியாம் 1:1 படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்கும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டுக்கு அப்புறமா அந்த ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கக்கூடிய அந்த 1ஆம் அதிகாரம் படிக்கும்போது முன்னாடி படிச்சதுக்கும் இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும்போது இப்போ நம்ம எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்குது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா தமிழ்ல வானத்தையும் பூமியும் இருக்குது. ஆக்சுவலா வானம்னு வராது. இங்கிலீஷ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். ஹெவன்ஸ்னா வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வசனம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இப்போ நம்முடைய கேள்வி, வானங்களை சிருஷ்டித்தார் அப்படின்னா, வானங்களை சிருஷ்டித்தார்னா எதை சிருஷ்டித்தார்? புரியலீங்களா? இந்த பிகினிங் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனா எத்தனை வானம் இருக்குது? ஒரு வானம் தான், ஒரு பூமி தான். இந்த பூமியில தான் காலப்பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாம் உலகம்ன்ற ஒரு காலப்பகுதி, 2ஆம் உலகம்ன்ற ஒரு காலப்பகுதி, 3ஆம் உலகம். இப்போ வசனம் வானங்கள் சொல்லியிருக்குது, வானங்களை சிருஷ்டித்தார் சொல்லியிருக்கு. அப்படின்னா சிங்குலரா ப்ளூரலா? பன்மையில் சொல்லியிருக்க, ஒருமையில் சொல்லியிருக்க, பன்மையில் சொல்லியிருக்க. அப்படின்னா வானங்கள் அப்படின்னு சொல்லும்போது வானங்கள் நிறைய இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வானங்கள் சொல்லும்போது இங்க எதை படைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வானத்தில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் எப்பயே படைச்சிட்டார் நம்முடைய ஆண்டவர். ஃபர்ஸ்ட் டே. இந்த வசனத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா முதலாம் நாள் ஆயிடுச்சு. அப்படி முதலாம் நாள்ல எதை படைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா வானங்கள் அப்படின்னு சொல்றது, வானத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே எங்க படைச்சிட்டார்? முதல் நாள்ல படைச்சு. என்னென்ன இருக்குது வானத்துல? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாமே எதுல இருக்கு? எல்லாமே எங்க இருக்கு? வானத்தில் இருக்கு. அப்படின்னா முதல் நாள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? படைச்சார். ஸோ இந்த ஒரு படைப்புகளை, வானத்தில் இருக்கிற படைப்புகளை தாவீது ராஜா பார்த்துட்டு அவர் பாடின ஒரு சங்கீதம் தான் இன்னைக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 19ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதாமா? வெளிப்படுது. அப்படின்னு அர்த்தம் வானத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் யாருடைய மகிமை வெளிப்படுத்தாமா?
தேவனுடைய மகிமை வெளிப்படுதமா, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பொழிகிறது. அப்படின்னா இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, முதல் நாள் சிருஷ்டிப்பின் வாரத்தில் முதல் நாளில் எதெல்லாம் படிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வானங்களை அப்படின்னு சொல்லும்போது வானத்தில் இருக்கிற எல்லா இது இருக்கு பார்த்தீங்களா, கோள்கள், நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அதே எதையும் படிச்சிருக்கிறாரு, பூமியையும் படைச்சிட்டார். கரெக்டுங்களா? படைச்சிட்டாரு. இப்ப இப்படி படைக்கப்பட்ட இந்த பூமி மனுஷன் குடியிருப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இல்ல. அப்படி இல்லைன்னு வசனமே சொல்லியிருக்கு. எத்தனாவது வசனத்துல? 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. எப்படி இருந்துச்சு? பூமியானது ஒழுங்கின்மையும். ஒழுங்கின்மைன்னா இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, and the earth was without form. without formனா ஒரு ஃபார்ம்ல இல்ல, அது ஒழுங்கின்மையா இருக்குது. அப்படின்னா மனுஷன் குடியிருத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள அந்த பூமி இல்ல. அப்படின்னா அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஏன் ஒழுங்கின்மையா இருந்துச்சாமா? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எது இருந்திருக்கு? ஃபுல்லா பூமி முழுக்க எது இருக்குது? சுத்தி பூமி முழுக்க இருள் இருந்திருக்குது. அந்த இருள் இருந்ததுனால அந்த பூமி எப்படி இருக்குது? ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா இருக்குது, ஃபார்மா இல்ல. ஓகே, அடுத்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு. அப்படின்னா இந்த பூமி முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்திருந்தனால அந்த பூமி இந்த மனுஷன் குடியிருப்புக்கு ஏத்த மாதிரி இல்ல. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ முதல் நாள்ல வானங்களை படைச்சிட்டாரு, பூமியை படைச்சிட்டாரு. ஆனா அந்த பூமி எப்படி இல்ல? ஒரு மனுஷன் குடியிருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இல்ல. கரெக்டுங்களா? இப்போ அந்த இருள் சூழ்ந்திருக்கிற அந்த பூமியை மனுஷன் குடியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபார்ம் பண்ணணும்னா என்ன வேணும் அதுக்கு? வெரி குட் சிஸ்டர். என்ன தேவை? உதாரணத்துக்கு பிரதர், நம்ம வீடு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டோம், ரூம் ஃபுல்லாக நான் பார்த்தா ட்ரெஸ் எல்லாமே திங்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன தேவை? நேராக போன என்ன பண்ணுவோம்? லைட்டை போட்ட உடனே வெளிச்சம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எந்தெந்த திங்ஸ் எங்கெங்க கொட்டி கிடக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ பூமி முழுக்க இருள் இருக்குது. இப்போ இந்த இருள் முறிஞ்சிருக்கிற இந்த பூமியை ஃபார்ம் பண்ணா இப்போ என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இப்போ அது யார் பிளான் பண்ணியிருக்குது? தேவன். ஃபர்ஸ்டே நம்ம பிளான் பண்ணிட்டு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் வந்துச்சு. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி இந்த பூமியை ஃபார்ம் பண்றதுக்கு என்ன தேவை? சகோதரி சொன்ன மாதிரி வெளிச்சம் தேவை. இப்போ எது வந்துருச்சு? வெளிச்சம் வந்துச்சு. இப்போ நம்முடைய கேள்வி இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையினால் வந்துச்சு. எங்கிருந்து வந்துச்சு? வார்த்தை சொன்னதுனால வந்துச்சு. பூமி மேல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கிறேன். சூரியன். வெரி குட் பிரதர். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்சம் தேவன் ஒளியா இருக்கிறாரு, அந்த வெளிச்சம் தான் இந்த பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு நினைச்சிருந்தா அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துல பதில் இருக்கு. ஒருவேளை இந்த வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சம் அரைச்சனா தேவனுடைய வெளிச்சத்தை இப்படி பிரிக்க முடியுமா? வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். வசனங்கள் 4 மற்றும் 5. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்ப எப்படி பிரிக்கிறாருங்க? வெளிச்சத்தை தனியாவும் இருளும் தனியா பிரிச்சுட்டு பேர் வேற வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். பேர் வைக்கிறாருங்க. வெளிச்சத்துக்கு பகல் பேர் வைக்கிறார். அடுத்தது இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவன் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஃபர்ஸ்ட் டே என்ன ப்ராசஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பூமி ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிற இந்த பூமிக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண கொடுக்கிறாரு? இது தேவனுடைய வெளிச்சம் இல்ல, இது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி சூரியனோட வெளிச்சம் எது மேல படாம இருந்திருக்கு? பூமி மேல படாம இருந்திருக்கு. அப்ப சூரியனுடைய வெளிச்சம் பூமி மேல படுறதுக்கான ப்ராசஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு அந்த இருள் சூழ்ந்திருக்கத கிளியர் பண்ணியிருக்கிறார். சூரியனுடைய வெளிச்சத்தில் பட ஆரம்பிச்சு பூமி மேல பட ஆரம்பிச்சு. பூமி மேல பட ஆரம்பிச்சு இந்த வெளிச்சத்துக்கு தான் பகல் இரவு. இப்போ பகல்னு சொல்றோம் இல்லைங்களா? எந்த வெளிச்சத்தை பகல்னு சொல்றோம்?
சூரிய வெளிச்சத்தை பகலும் சொல்கிறோம். ஆனால் ஒருவேளை அது தேவனுடைய வெளிச்சம் நம்ம சொல்லிட்டோம்னா, தேவனுடைய வெளிச்சத்தை பகல் இரவுன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. கிளியரா? ஆதியாகமத்தில் எப்படி தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏதோ மனப்பாட வசனமாக சொல்லிட்டு போயிருக்குது ஒரு காலம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த வசனத்துக்குள்ளே இருக்க சத்தியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு, வானங்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் சந்திரன் ஆல்ரெடி எல்லாம் படைச்சிட்டார். அந்த ஒரு படைச்ச அந்த ஒரு சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் படுறது. அந்த படக்கூடிய அந்த ஒரு வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வைக்கிறார். அந்த வெளிச்சம் படாத இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு? இரவன் பேர் வைக்கிறார். ஸோ இது எத்தனாவது நாள் ஆயிடுச்சு? முதல் நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பூமி மேலே வெளிச்சம் பட்டுச்சு. இப்போ வெளிச்சம் பட்டோடனே இப்போ அந்த வெளிச்சம் பட்ட அந்த பூமி எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாதுங்களா? எப்படி இருக்குதாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:6 வசனங்கள் 6 மற்றும் 7. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அப்படின்னா இந்த பூமி மேல வெளிச்சம் வந்து பட்ட உடனே இந்த பூமி முழுக்க எது ஃபார்ம் ஆயிருக்கு? ஜலம். ஜலம்னா தண்ணி, ஃபுல்லா தண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? பூமி ஃபுல்லா தண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பூமி முழுக்க தண்ணி ஃபார்ம் ஆன அந்த தண்ணியை ரெண்டா பிரிக்கிறார். புரிஞ்சுங்களா? ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு மறுபடியும் வாசிங்க பிரதர். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். சோ தண்ணிய ரெண்டா பிரிச்சுட்டு ரெண்டுத்துக்கு இடையில என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா, ஒரு ஆகாய விரிவு எம்டி ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்துட்டார். அப்படின்னா பூமி மேல இருந்த வாட்டர் ஒரு லேயர் மேல போய் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது, பூமி சுத்தி க்ளோஸ் ஆயிருக்கு தண்ணி. இடையில என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஒரு வெற்றிடம் வந்துருச்சு, கேப் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். உண்டாக்கிட்டாரா? சோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் இப்ப பூமி இருக்கு, பூமி முழுக்க தண்ணி இருக்கு. அந்த பூமி முழுக்க தண்ணி இருக்கிற அந்த தண்ணியை ரெண்டா பிரிச்சு மேல ஒரு இப்போ ஓசோன் லேயர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாட்டர் லேயர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபார்ம் பண்ணிட்டார் மேல. இப்ப பூமி மேல என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா பூமியில ஒட்டி இருக்கு, மீதி இருக்குது வாட்டர் லேயர் இருக்குது. இந்த வாட்டர் லேயருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் பூமிக்கும் இடையில என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வெற்றிடத்துக்கும் இந்த மேல இருக்கிற வாட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் லேயருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கெனாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு 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 கொடை மாதிரி இருக்குதோ, கொடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பூமி என்ன பண்ணிருக்கு, தண்ணி சுத்தி க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா பூமி. பூமி முழுக்க தண்ணி, மேல ஒரு தண்ணீர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. புரிஞ்சுச்சிங்களா? இந்த தண்ணீர் லேயர் ஃபார்ம் ஆனதுனால சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு டைரக்டா என்ன பண்ணது படாது, அந்த தண்ணி மேல பட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அதனுடைய வெளிச்சம் பூமிக்கு படும். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ எதுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமிக்கு பூமியை ஒட்டி இருக்குல்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு, ஆனா மனுஷன் குடி இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல. இப்போ என்ன பண்ணோம், மனுஷன் குடி இருக்கணும்னா என்ன வேணும்? அந்த இடத்துக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு இடத்துக்கு ரெடி பண்றார். இப்போ எத்தனாவது வசனம் வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:9-10 வசனங்கள் 9 மற்றும் 10. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம், வானத்தில் கீழே இருக்கிற ஜலம்னா எங்க இருக்கிறது? இது எங்க இருக்கிறது? இது பூமி மேல ஒட்டி சுத்தி கவர் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா. இந்த தண்ணி எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் என்ன என்ன வரணும் அடுத்தது? வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அப்படின்னா இப்போ ஃபுல்லா வாட்டர் இருந்தது, ஓரிடத்தில் சேரணும்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல ஒரு வெட்டாந்தரை காணப்படுச்சு. வெட்டாந்தரைனா ஒரு தரை, நிலம் வந்துச்சு. மீதி எங்க போயிடுச்சு? எல்லாமே தண்ணி எல்லாம் ஒண்ணா வந்துச்சு. அப்படின்னா 3 மடங்கு வாட்டர், 1 மடங்கு லேண்ட். எங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு? இங்கே ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெட்டாந்தரை, ஒரு லேண்ட் கிடைச்சிச்சு. மீதி எல்லாமே எங்க இருக்கு? மீதி எல்லாம் தண்ணி எங்க இருக்கு? கடலுக்குள்ள போயிடுச்சு. கடலா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு இடம் தான் என்ன இருக்கு இப்போ? வெட்டாந்தரைக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இடம் ஸ்பேஸ் கிடைச்சிச்சா? இப்போ ஸ்பேஸ் கிடைச்ச உடனே, லேண்ட் கிடைச்ச உடனே, இப்போ அந்த லேண்ட்ல மனுஷனை வைக்கல, அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை படைக்கிறார். என்ன தேவையாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:11 வசனம். 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும்
விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப அந்த வெட்டாந்தரையில் என்ன வர ஆரம்பிச்சிச்சு? எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு 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 லேண்ட் கிடைச்சி, அந்த லேண்ட்ல என்ன வளருன்னு சொல்றாரு? புல் பூண்டுகளை வளர சொல்றார். இப்ப எது வளர ஆரம்பிச்சிருக்கு? அந்த வெட்டாந்தரையில தாவரங்கள் வளர ஆரம்பிச்சு. கரெக்டுங்களா? தாவரங்கள் வளர ஆரம்பிச்சு. இது எத்தனாவது நாள்ல பண்ணியிருக்கிறாரு? 3ஆம் நாள்ல பண்ணி முடிக்கிறார். எப்படி ஃபார்ம் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் யாருக்கு தேவை? ஒரு மனுஷனுக்கு தேவை. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அவனுக்கு தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. ஸோ அதோடு முடிச்சாருன்னு பார்த்தா இல்லை. அடுத்தது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 18 வரைக்கும் வாசிங்க. வசனங்கள் 14 முதல் 18 முடிய. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க. நல்லா கவனிங்க. 4வது நாளுடைய படைப்பின் வேலையை பட்டார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. இந்த வசனத்தை படிச்சு ஒரு கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன கேள்வி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனம், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே எதை உண்டாக்கினாராமா? சுடர்களை உண்டாக்கினார். எவைகள்? அந்த சுடர்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது அப்படின்ட்டார். அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய சுடர்கள் எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்படின்னா இது எத்தனாவது நாள்? 4வது நாள்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டா கடவுது படைச்சிருக்கிறாருன்னு வசனம் சொல்லியிருக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள்ல வெளிச்சம் எப்படி வந்துச்சு? பிரதர், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எவ்வளவு கேள்வி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா இருக்கு, சொல்லலாம். எங்க இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பதில் கரெக்ட் தான். வானங்களை அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் படைச்சாச்சு? வானத்தில் இருக்க நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாமே முதல் நாளே படைச்சாச்சு. ஆனா இங்க 4வது நாள்ல நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, படைக்கல. ஆனா இந்த படைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு எல்லாம் இந்த ஒரு சுடர்கள் எல்லாமே என்ன ப்ராசஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரம், சந்திரன், நட்சத்திரங்கள், சூரியன் ஆல்ரெடி இருக்கு. அந்த வெளிச்சத்துல தான் இப்ப நம்ம எல்லாம் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா 4வது நாள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க தமிழ்ல உண்டா கடவுதுன்னு இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பண்ணிருக்க அப்பாயிண்ட் பண்றாராம். அப்பாயிண்ட் பண்றாருன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த எந்தெந்த வேலைக்காக கடவுள் படைச்சு வச்சிருந்தாரோ அந்த வேலையை செய்யக்கூடிய ப்ராசஸ்குள்ள வைக்கிறார். அப்படின்னா 4வது நாள்ல சூரியனும் சந்திரனுக்கு என்ன வேலையை நிர்ணயிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கணும். இப்ப நம்முடைய கேள்வி, எப்போ காலத்தையும் நாட்களையும் வருஷத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதான் காலை மாலை முடியுதுன்னா எப்படி முடியுதுங்க? வெரி குட் சிஸ்டர். ஆக்சுவலா ஒரு நாள் அப்படி ஆயிருக்குன்னு நடத்துறீங்களா? பூமி தன்னைத்தானே சுத்துது பாத்தீங்களா? ஒரு முறை சுத்திச்சனா ஒரு நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பூமி தன்னைத்தானே சுத்திச்சனா எத்தனை நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம்? ஒரு ரொட்டேஷன் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கங்க, ஒரு நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே பூமி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா எப்படி சுத்தணும்? அந்த பூமி தன்னைத்தானே சுத்துது ஒரு நாள், தன்னைத்தானே சுத்தி வர்றது ஒரு நாள். அந்த பூமி அப்படியே தன்னையும் சுத்திக்கிட்டு அப்படியே எதை சுத்திட்டு வருது? சூரியனை சுத்திட்டு ஒரு ரவுண்ட் வந்துச்சுன்னா எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அப்படின்னா இந்த ப்ராசஸ இந்த சோலார் சிஸ்டத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. படைச்ச அந்த படைப்புகள் எல்லாமே ஒர்க் பண்ண வைக்கிறார். நாட்களை குறிக்கிறதுக்கு பூமி சுத்தணும், வருஷங்களை குறிக்கிறதுக்கு இந்த பூமி எதை சுத்தணும்? சூரியன் சுத்தணும். அப்படின்னா இது எல்லாமே எத்தனாவது நாள்ல பண்றாரு? 4வது நாள்ல பண்றாரு. அப்படின்னா இப்ப சுத்த விட்டாரா?
நாட்கள் வருஷங்கள் மாற ஆரம்பிக்குதா? இப்ப மாற ஆரம்பிச்சோன்னே இப்ப அடுத்தது ஏன் இது தேவை? இது ஏன் பண்ணணும் தேவன்? யாருக்கு அவசியம்? இது நமக்கு அவசியம். கரெக்டுங்களா? சன்லைட் டே டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். நைட் டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னா இவ்வளவு நாள் எப்படி ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே யாருக்கு தேவை? மனுஷன் தேவை. ஆனா மனுஷனை படைச்சிருக்கிறாரா? இன்னும் இல்லை. ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணிருக்காரு? ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்தது யாரை படைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:24 24 வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப 5வது நாள் படிப்பின் நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப 5வது நாள் எதை படிக்கிறாருங்க? பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொன்னோடனே எது வர ஆரம்பிச்சிச்சு? இப்போ எது படைக்கப்பட்டுச்சு? இப்போ 5வது நாள் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே படைக்கப்பட்ட எத்தனாவது நாள்னு பார்த்தீங்கன்னா 5வது நாள். அப்படின்னா ஒட்டுமொத்த மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே எத்தனாவது நாள் படைச்சிருக்கிறார்? 5ஆம் நாள் படைச்சிட்டார். இன்னும் யாரு வரல? மனுஷன் படைக்கல. இப்போ சிருஷ்டிப்பின் வாரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இப்போ யாருக்காக? அதெல்லாமே மனுஷனுக்காக. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். தேவன் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாரு பாருங்க. இப்போ நம்ம கூட உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நியூலி மேரேஜ் ஆன ஒரு கப்புள், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு முன்னாடி தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு இந்த அடுத்த மாசத்துல குழந்தை பிறக்கும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே என்ன பண்ணிடுவாங்க? முன்னாடி வாங்கி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பார்த்தீங்களா? வந்தோடனே அந்த குழந்தை என்ன பண்ண அதை பார்த்து சந்தோஷப்படணும். அந்த மாதிரி தேவன் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக படைச்சிட்டு இருக்கிறார். படைச்சிட்டு 6வது நாளில் பிளான் பண்ணுறாரு யாரை படைக்கலான்னு? மனுஷனை படைக்கலாம். யாருடைய சாயல்ல? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1:26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம். யாருடைய சாயல்ல? ஆண்டவருடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்குவோம் பிளான் பண்றாரு. ஆனா இன்னொன்னு யாரை உருவாக்கல? மனுஷனை படைக்க போறேன். அந்த மனுஷன் யாருடைய சாயல்ல இருக்கணும்? ஆண்டவருடைய சாயல்ல இருக்கணும். அப்படின்னா இந்த மனுஷனை தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப யாரை படைக்க போறாரு? மனுஷனை படைக்க. அந்த மனுஷன் யாரு? அதான் தேவனுடைய சாயலா படைக்க போற மனுஷன் யாருன்னு கேட்கிறேன். ஆதாம படைக்க போறாரு. அந்த ஆதாம யாருடைய சாயல படைக்க போறாரு? தேவனுடைய சாயல, இமேஜ் ஆஃப் காட். அப்படியே தேவனுடைய சாயல படைக்க போறாருன்னா எதுக்காக மனுஷனை படைக்கணும்னு பிளான் பண்றார்? என்ன பர்பஸ்? அதை விட முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. மனுஷனை படைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் மனிதனை உருவாக்கினார்? தொழுது கொள்ள, வேற பிள்ளைகள் இல்லை. ரொம்ப முக்கியமான காரணம். சிஸ்டர் இறக்குற கிட்ட வந்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை படைக்கிறதுக்கான முக்கிய காரணம் இருக்குது. அந்த முக்கிய காரணத்தை மையமா வச்சு இந்த மனுஷனை படைக்கிறார். அப்படின்னா என்ன முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்காது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். இங்க கேள்வி இருக்குது. இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனுஷனை ஏன் தேவனை படைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்குன்னு கேட்டா அதுக்கு எங்க பதில் இருக்குதாமா? மல்கியா 2:15 வாசிக்கலாம். மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யாரை படைக்கிறாரு? ஆதாம் என்ற ஒருத்தர் தான் படைச்சாரு. ஏன் ஒருத்தரை படைக்கணும்? அடுத்த கேள்வி கேட்க பாருங்க. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? அவர்கிட்ட வல்லமை பரிபூர்ணமா இருந்துச்சா இல்லையா? தேவன் கிட்ட எத்தனை பேர் படைச்சிருக்கலாம்? நிறைய பேர் படைச்சிருக்க பவர் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருந்தும் எத்தனை பேர் தான் படைக்கிறாராமா? ஒருத்தரை படைக்கிறார். ஏன் ஒருத்தரை படைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதான். தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். யாருல இருந்து? ஆதாம் என்கிற மனுஷனை படைக்கிறது மூலமா அந்த மனுஷன் மூலமா வரக்கூடிய சந்ததி எந்த சந்ததியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இப்ப யாரை படைக்கிறாருங்க?
மனுஷனை அப்படின்னா தேவனுடைய நோக்கம் மனுஷனை படைக்கிறது, தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், தேவனை உண்மையா தொழுது கொள்ளக்கூடிய சந்ததி வரணும். அப்பேற்பட்ட சந்ததிக்காக தான் யாரை படைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மனுஷனை படைக்கணும்னு பிளான் பண்ணி இப்போதான் ஸ்டார்ட் பண்றார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்படின்னா நேரா போயிட்டு ஒரு களிமண் எடுத்து நம்ம வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி தலை வச்சு 2 நீளமாக 4 உருளையா 2 வச்சு ஜாயின் பண்ணி ஒரு பொம்மை வரைஞ்சி ஊதுனாரா? அந்த மனுஷன் தான் இப்போ யாரு? ஆதாமுடைய சந்ததி நம்ம எல்லாருமே. நம்மளை படைச்ச விதம் இருக்கு பாருங்க, சாதாரண விதம் இல்லை. அது ஒரு சப்ஜெக்ட் வரப்போது, யாராவது ஒரு 10வது சப்ஜெக்ட் நினைக்கிறேன். நம்மளை பற்றியே நம்ம படிக்க போகிறோம். பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த படைப்பு. தேவன் எப்படி மனுஷனை படைச்சாருன்னு அந்த படைப்பை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பட் அதுக்குள்ளே போக போகிறதில்ல. ஆனால் நம்ம ஏதோ மண் எடுத்து வச்சு ஊதினார்னு இல்லை, அவர் படைக்கும் போது பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறாரு மனுஷனை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படைச்சிருக்கிறாரு. பூமியில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளையும் கேதர் பண்ணி படைச்சிருக்கிறாரு. அப்படி படைச்சி மனுஷனை மண்ணினால் உருவாக்கி என்ன கொடுக்குறாரு? ஜீவ சுவாசத்தை கொடுத்தோடனே இப்போ யார் வராரு? ஜீவ ஆத்மா. அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உயிருள்ள ஒரு ஜீவியா ஒரு மனுஷன் வராரு. படைச்சிட்டார் மனுஷனை. ஆதாம் என்கிற மனுஷனை படைச்சிட்டார். படைச்சிட்டு இப்போ எங்க எடுத்து போய் வைக்கிறார்? ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தார் பார்த்தீங்களா? ஒரு வீடு. அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லா இடத்தையும், வீடுன்னு லிட்டரல் இந்த பில்டிங் வீடை பற்றி சொல்லலை, அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா? எங்க ஏதேன் தோட்டத்தில் ரெடி பண்ணிச்சார் பார்த்தீங்களா? அங்கே இப்போ யார் எடுத்து போய் வைக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம கொண்டு போய் வைக்க போறாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அங்க எடுத்து போய் வச்சார். கரெக்டுங்களா? இப்போ அங்க என்னென்ன இருக்கு? எல்லா தாவரங்கள் இருக்குது, மிருக ஜீவன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஆதாம் அங்க போயிட்டு வச்ச உடனே எப்படி இருந்திருக்கும் ஆதாமுக்கு? திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பார்க்கலாம். எங்கே போயிடலாம்? நம்ம இங்கே விட்டுருங்க, இந்த உலகத்தை விட்டுருங்க, முதல் உலகத்துக்கு போயிடலாம். ஆதாம் ஃபஸ்ட்டு அங்கே அந்த தண்ணி ஓடிட்டு இருக்குல்ல, அந்த தண்ணியை கை வச்சு எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? அது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஃபீல் ஒரு புது ஃபீலிங்ஸ் இருந்திருக்குல்ல. அந்த மிருகத்தெல்லாம் தொடும்போது, அதுக்கிட்ட போய் பழகும்போது எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்? அதை புதுசாக இருந்திருக்கும். தொட்டு பார்க்கும்போது, அதுக்கிட்ட பேசும்போது, அதுக்கிட்ட பழகும்போது வித்தியாசமாக இருந்திருக்கு இல்லைங்களா? இவர் வேற மாதிரி ஒரு படைப்பு. கரெக்டுங்களா? அங்க இருக்கிற படைப்புகள் எல்லாமே வேற மாதிரி. இவர் பேசுவாரு, ஆனா அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ண முடியாது, இவரை மாதிரி பேசாது. ஆனா இவர் சொல்றதெல்லாம் என்ன பண்ணாது, செய்ய ஆரம்பிக்கும். அது சவுண்டு கொடுக்கும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னு இதெல்லாம் யார் என்ஜாய் பண்ணியிருக்கணும்? ஆதாம் என்ஜாய் பண்ணிடுறோம். கரெக்டுங்களா? அதான் நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ ஆதாம் எடுத்துட்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது நிறைய மிருக ஜீவன்களா இருந்துச்சு. இப்போ அந்த மிருக ஜீவனுக்கு எல்லாத்துக்குமே ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சார் அவரை? ஏதேன் தோட்டத்தில் மிருக ஜீவன் மத்தியில் ஆதாம் வைக்கும்போது ஆதாம் என்ன கண்டிஷன்ல இருந்தார்? என்ன 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 அதிகாரம் கொடுத்தார்? என்ன இல்ல சரி கேட்கல, நிறைய பேர் சொல்றது. இல்ல அதுக்கு முன்னாடி ஆதாம் இப்ப யோசி, எல்லாமே மிருகங்கள், இவர் மட்டும் தான் மனுஷன். இப்ப அவர் எத்தனை வைக்கும்போது இந்த மிருகங்கள் எல்லாமே இப்ப இவர் தான் நம்ம மத்தியில் அங்க இருக்கிறாரு. இப்ப இவரை அந்த மிருகங்கள் மத்தியில தேவன் வைக்கும்போது என்ன கண்டிஷன் வச்சார் ஆதாம? தலைவர்னு சொல்றதை விட வேற மாதிரி இருக்குது வசனம். என்னது? வெரி குட். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். என்டையர் படிப்புக்கு கிங் யாரு? ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம். திங்க் பண்ணி பார்க்கலாம். ராஜா மாதிரி இருந்துகிட்டு எல்லா மிருகங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட கொடுத்திருக்காரு? தேவன்.
ஆதாம் கொடுத்துருக்காரு. சாதாரண விஷயங்களா? பூமியில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் கிங்கு வச்சுட்டு இப்போ அந்த ஆதாம் அந்த மிருகத்தெல்லாம் பார்க்கும்போது தேவன் கேட்குறாரு, ஆதாம் எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது தேவனே. அப்படின்னா இது எல்லா மிருகத்துக்கு நீ என்ன பண்ண? பேர் வை. நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் அதுக்கு பேர். இப்போ நம்மக்கிட்ட கூட ஒரு சின்ன நம்ம வீட்டில் கூட ஒரு சின்ன பப்பி வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அதில் ஒரு செல்லமாக ஒரு பேர் வை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு செல்லமாக ஒரு பேர் வைப்பாங்க. எப்படி பேர் வைப்பாங்க? சும்மா இஷ்டத்துக்கு வைப்பாங்களா? அந்த பப்பியை பார்த்து அது எப்படி பழகுது, எப்படி விளையாடுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த மாதிரி இப்போ ஆதாம் பேர் வைக்கிறார். எப்படி பேர் வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:19 ஆதியாகமம் 2:19 தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆதாம் என்ன பண்ணிருக்கிறாரு? பேர் வச்சிருக்கு. அப்படின்னா எல்லா மிருகத்துக்கு பேர் வச்சது யாரு தான்? ஆதாம் தான். அப்படின்னா ஆதாம் பேர் வைக்கும்போது கண்டிப்பா சும்மா ஏதோ வாயில் வரதை வந்து வச்சிருக்க மாட்டார். கண்டிப்பா அந்த ஒவ்வொரு மிருகத்தினுடைய பழக்க வழக்கங்களை வாட்ச் பண்ணியிருப்பார். வாட்ச் பண்ணி அந்த ஹேபிட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார் ஒரு பேர் வச்சிருப்பார். அப்படின்னா இப்ப ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அவர் ராஜாவா இருக்கிறவரு ஒரு மிருகத்தை கூப்பிட்டா வான்னா வரும், போனா போகும். அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சிங்கோன் ஒரு பேர் வச்சிருப்பார்ல, சிங்கோன் பேர் வச்சிருக்க மாட்டாரு, பட் அதுக்கு வேற பேர் வச்சிருப்பா. அது நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா சிங்கோன்னு கூப்பிடுறோம். புரியுதுங்களா? இப்போ சிங்கத்தை ஆதாம் அவர் பேர் வச்சு கூப்பிட்டுருப்பார் இல்லையா? வானா என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம், போனா போயிருக்கோம். நம்ம எல்லாரும் ஆதாமுடைய சந்ததி தானே. இங்க எங்க இருக்கு சிங்கம்? சென்னையில் எங்க இருக்கு? ஜூல இருக்குங்களா? போயிட்டு எங்களுக்கு ஆதாமுக்கு ரொம்ப சம்பந்தம், எங்க அப்பா தான் அவரு, நான் உன்னை கூப்பிடுறேன் வா அப்படின்னா திறந்து விட்டுட்டு வான்னா வரும். திரும்பி போன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்காது? திரும்பி போன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்காது பாத்தீங்கன்னா? உயிர் இருக்காது. கரெக்டுங்களா? அப்படியே இப்ப நம்மளுடைய கேள்வி, அந்த அளவுக்கு கிங்கா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கீழ்ப்படியாம போனதனுடைய விளைவு ஒரு மிருகத்தை கூட என்ன பண்ண முடியல நம்மளால ஆளுகை செய்ய முடியாத ஒரு கண்டிஷன். இப்போ மிருகம் யார் ஆளுகை செய்யக்கூடிய கண்டிஷன் வந்துட்டோம். நம்ம நாய்க்கு தேவையில்லை, ஒரு சின்ன பல்லியோ சின்ன ஒரு ஒரு இன்செக்ட் வந்துச்சுனாவே நமக்கு என்ன பயம் வந்துடுது. அப்படி எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மனுஷன் படைச்சிருக்கிறாரு. கீழ்படிஞ்சு இருக்கும் போது ஒரு கண்டிஷனுடைய பாருங்க, கீழ்படியாமனுடைய கண்டிஷன் திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு எல்லாம் மிருகம் யார் கூட தான் இருந்திருக்கும்? ஆதாம் கூட இருந்திருக்கு இல்லைங்களா? எவ்வளோ பழகி இருந்திருப்பார். ஸோ இப்படி பழகிட்டே இருக்கும்போது தேவன் ஆதாமை கூப்பிட்டு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அப்படியே ஏதேன் தோட்டத்தில் அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது தேவன் ஆதாமை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:16-17 வசனங்கள் 16 மற்றும் 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ற கட்டளை. சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் இது வரைக்கும் என்ன பண்ணல ஆதாமுக்கு கொடுத்ததுல. அப்படியே பார்க்கும்போது தோட்டத்தில் எல்லா கனிகளும் சாப்பிட்றாரு, ஆனா ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாம என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவனாய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்படி புசிச்சனா அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவை. அந்த நாளை பத்தி நம்ம பார்த்தோமா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சொன்னது நடந்துச்சா இல்லைங்களா? நடந்துச்சு. சாப்பிட்டே என்ன பண்ணிடுவீங்க? செத்துருவீங்க சொன்னார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு ஆதாம் அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவன் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வந்திருக்காதுங்களா? அப்படியே எல்லாம் தோட்டத்தை கனிகளை சாப்பிடணும் பார். இந்த மரத்தை கிட்ட வந்தனே, ஓ தேவன் என்ன பண்ணாரு? இதை சாப்பிடுன்னு சொன்னார். என்ன பண்ணியிருப்பார்? விலகி போயிருப்பார். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:20. ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஸோ இன்னும் யார் வரல? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஆதாம் இன்னும் இப்ப யார் இல்லை? இது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்றீங்களா? அப்படின்னா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு.
ஸோ இப்போ யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை. யார் அந்த ஏற்ற துணை? ஏவாள் இன்னும் இல்லை. ஆனால் ஏவாள் வருவதுக்கு முன்னாடியே தேவன் எல்லா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இப்போ ஆதாம் தனியாக இருக்கிறது யாருக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஃபீல் ஆகலை, தேவன் ஃபீல் ஆகிட்டு இவருக்கு ஏற்ற துணை உண்டாக்குன்னு சொல்லிட்டு யாரை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஏவாளை படைக்க பிளான் பண்ணுறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் 21 மற்றும் 22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். பாருங்க, ஆக்சுவலா ஆதாமுக்கு என்ன வந்துட்டு இருக்குது? டீப் ஸ்லீப்பிங் வந்துட்டு இருக்குது. டீப் ஸ்லீப் கொடுத்துருக்கு. அதான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன கொடுத்துருவாங்க? சாக மாட்டோம், ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். என்ன கொடுப்பாங்க அதுக்கு? மயக்க மருந்து, அனஸ்தீசியா அப்படின்னு ஒரு மெடிசன் கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவோம்? நம்ம டீப் ஸ்லீப்பிங்ல இருந்துருவோம், ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா யாருக்கு கொடுத்துருக்காரு? தேவன் ஆதாமுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஆதாம் எப்படி இருக்கிறாரு? டீப்பா தூங்கிட்டு இருக்கிறார். கரெக்டுங்களா? டீப்பா தூங்கிட்டு இருக்கிறார். இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஆபரேஷன் பாத்தீங்கன்னா வாசிங்க அப்படியே தொடர்ந்து. அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய விலா எலும்பு யார் எடுக்கிறாரு? ஒரு விலா எலும்பு எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அந்த இடத்தை எதனால் க்ளோஸ் பண்ணிருக்கிறாருமா? சதையினால் அடைத்து தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்படின்னா இப்ப அந்த விலா எலும்பை எடுத்து யாரை உருவாக்கி இருக்கிறாரு? மனுஷியை உருவாக்கி இப்ப யார்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு? ஆதாம் கொண்டு வந்து வைக்கிறார். அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. ஏன் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் மண்ணினால படைக்கப்பட்டவன், ஜென்ஸ் ஃபீமேல் எலும்பினால் படைக்கப்பட்டது. அதனாலதான் ஜென்னை விட ஃபீமேலுடைய கேரக்டரும் சரி ஸ்கின்னும் சரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் வேற எங்கன்னா ப்ரூஃப் இருக்கா? வேற எங்கேயாச்சும் ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியுமா பிரதர்? இந்த உலகத்துல மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் எங்க இல்ல. பைபிளை தவிர வேற எங்குமே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு அழகா படைக்கப்பட்ட விஷயத்தை பார்க்கிறேன். இப்ப திங்க் பண்ணி பார்க்கிறேன். ஏவாளை படைச்சிட்டாரு. இப்ப யார் தூங்கிட்டு இருக்கிறாரு? ஆதாம் ஃபுல் டீப் ஸ்லீப்பிங். ஆனா ஆதாம் தூங்கும் போது யார் இல்ல? ஏவாள் இல்ல. இப்ப ஆதாம் அனஸ்தீசியா அந்த பவர் கம்மியாயிட்டு இப்ப கண்ணை திறந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? இவருடைய சாயல் இருக்கு பாத்தீங்களா? அவருடைய சாயலே ஒரு அம்மா நின்று இருக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு பார்க்கறதுக்கு? கொஞ்சம் முன்னாடி யாரும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் யாரும் வந்துட்டாங்க. இதுதான் சரியான பேர். கரெக்டுங்களா? இது வரைக்கும் மிருக ஜீவன்களோடு பழகிருப்பாரு. இவருடைய ஃபீலிங்ஸ் அதுக்கு புரிஞ்சிருக்காது, இவருடைய உணர்வுகள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஏவாளால் புரிஞ்சு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த உடனே இப்போ ஆதாம் ஏவாள் கூட ஜாயின் ஆன உடனே இப்ப தேவன் பேர் வைக்கிறார். இவங்க ஏவாள், இவங்க வந்து ஆதாம்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஏவாள் ஆதாம் கூட இருக்கும்போது இப்ப ஆதாம் என்ன பண்ணிருப்பாரு? திங்க் பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்குள்ள புதுசா ஒருத்தர் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆதாம் கூட்டின்னு போயிருப்பாரு. எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போய் யாரை கூட்டிட்டு போயிருப்பாரு? ஏவாளை கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்னென்ன பேர் வச்சிருக்கிறேன், அது எப்படி பழகும், அது எப்படி ரியாக்ட் பண்ணும், அதனுடைய அழகு என்ன சொல்லி கொடுத்துப்பாரா இல்லையா? உதாரணம் நம்ம வீட்டில் திங்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நம்ம பசங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க? அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ஆதாம் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா புது விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேவன் என்னென்ன அவருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? ஏவாள் சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா? சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே ரெண்டு பேருமே அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் பாடம் சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. சாப்பிட்டு அப்படியே போகும்போது இந்த ஏவாள் அந்த ஒரு நன்மை தீமை அறித்த கனியை படிக்கலான்னு போகும்போது உடனே என்ன பண்ணியிருப்பார்? ஆதாம் கூப்பிட்டு, நோ, எல்லாம் கனியும் சாப்பிடலாம் ஏவாள், ஆனா நன்மை தீமை அறித்த கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது. இது தேவன் சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ரெண்டு பேருமே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வேற யாராச்சும் இருக்காங்க அந்த உலகத்துல? இந்த பூமியில் வேற யாராச்சும் இருக்கலாம்? ஒரே ஒரு கப்பல், ஆதாம் ஏவாள், ரெண்டே பேர் தான், யாருமே இல்லை. புரியுதுங்களா? உலகத்துல யாருமே இல்லை, ரெண்டே பேர் தான்.
எப்படி இருக்கும்? எங்கேயும் போக முடியாது. ஒரே ஒரு கப்பல் நல்ல சந்தோஷமா தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த மகிமையெல்லாம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த மகிமையை, தேவனுடைய மகிமை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, எப்பவுமே ஒரு நியூ கப்பல் ஊரில் சந்தோஷம் சுற்றிட்டு இருக்கிறது சில பேர் பிடிக்காதோ, அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் இப்படி சுற்றிட்டு இருக்கிறது பிடிக்கல. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆதாம் ஏவாள் இப்படி இருந்துட்டு இருக்கிறது யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் பிடிக்கல. பிளான் பண்ணிட்டார், என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு ஜனங்களை, இந்த ஒரு மனுஷ சந்ததியை தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் என்ன பண்ணிடலாம், விலகலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இப்போ யார் அப்ரோச் பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஏவாள். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல சாத்தான் யாரை வஞ்சிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏவாள வஞ்சிக்கிறாரு. இப்ப ஏவாள எப்படி வஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க, சாக மாட்டீங்க, நீ யாரா மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு உண்மை சொன்னாரா, பொய் சொன்னாரா? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே பொய் அப்படின்னு ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான். அதுதாங்க அவருக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய்க்கெல்லாம் அப்ப. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னு நம்முடைய ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இந்த பொய்க்கெல்லாம் அப்பா யாருன்னு அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்ல, சத்தியம் இல்லாதனால அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். பொய்யன் மட்டும் இல்ல, பொய்க்கெல்லாம் அப்பா. இன்னைக்கு எல்லாம் பொய் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அப்படின்னா பொய், நம்ம ஒரு வேளை நம்முடைய பிள்ளைகளோ நம்மளோ பொய் சொல்றோன்னா யார் நமக்கு அப்பா? சாத்தான் தான் நமக்கு அப்பா. அப்ப என்ன சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. கரெக்டுங்களா? அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி அந்த பொய்யை சொல்லி யாரை வஞ்சித்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவாளை வஞ்சித்துட்டாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து. நல்லா கவனிங்க. அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்படின்னா இந்த அம்மா சாப்பிட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த அம்மா இந்த சாத்தான் வஞ்சிக்கும் போது கூட யார் இருக்கு காணோம், ஆதாம் இல்ல. இந்த அம்மா தனியா பண்ணி இருக்குது, மாட்டி இருக்குது. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இப்ப ஆதாம் வந்திருப்பார்ல, இங்க இருந்தோ வந்திருப்பார்ல, வந்து ஆதாம் ஏவாளுடைய கையில் இந்த பழத்தை, சாப்பிட்ட பழம் கையில் இருக்கிறத பார்த்த உடனே யாரு கன்ஃபார்மா தெரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் தேவன் சொன்ன விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்கன்ற தெரிஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் இந்த கனியை சாப்பிட்டு யாரு கொடுக்குறாங்க, ஆதாம் கொடுக்குறாங்க. ஆதாம் வாங்கி சாப்பிட்டார். இப்போ நம்முடைய கேள்வி, தேவன் யாருக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? ஆதாமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டுங்களா? ஆதாம் தான் யாருக்கு சொல்லியிருக்கணும், ஏவாள் சொல்லிருக்கணும். டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு வந்துச்சு? ஆதாமுக்கு. சாப்பிடாதப்பா, சாப்பிட்டு ஆயிடுவேன், செத்துருன்னு சொல்லாரு. ஆனா இப்ப யார் சாப்பிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஏவாள் சாப்பிட்டாங்க. இப்ப ஏவாள் சாப்பிட்ட அந்த பழத்தை இப்ப ஆதாம் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆதாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காருன்னா தெரியாம செஞ்சாரா, தெரிஞ்சு செஞ்சாரா? தெரிஞ்சுதான் சாப்பிட்டாரு. உதாரணத்துக்கு இது பாய்சன் தெரியுங்க, தெரிஞ்சு அந்த பாய்சன் குடிச்சா செத்துருன்னு தெரிஞ்சா எடுத்து குடிக்கணும். அதுக்கு பேர் என்னதுங்க? அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறேன். கரெக்ட், சூசைட் பண்ணிக்கினார். ஆக்சுவலா ஆதாம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஏவாள் சாப்பிட்டாங்க, பனிஷ்மெண்ட் வாங்க போறாங்க. ஆனா ஏவாள் இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் மேல வைக்கக்கூடிய லவ்வ
தேவன் மேல வைக்கக்கூடிய லவ்வை ஏவாள் மேல வச்சதுனால அந்த கனியை எடுத்து என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா இவரு சாப்பிட்டார். ஏவாளுக்காக இவர் என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டார். திங்க் பண்ணி பாருங்க, இந்த காரியத்தை ஆதாம் ஒருவேளை ஏவாள் சாப்பிட்டு இருந்தா கூட, ஏவாள் நான் சாப்பிட மாட்டேன் விலைக்கு இருந்தாருன்னா இன்னொரு ஏவாளை தேவனால் உருவாக்கி இருக்க முடியுமா? ஆனா இருந்துட்டாலுமே ஆதாமுக்கு யார் மேல லவ் அதிகமாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏவாள் மேல லவ் அதிகமானதுனால அந்த லவ்வின் நிமித்தமா தேவன் மேல இருக்க அந்த ஒரு லவ் குறைஞ்சி இப்போ இந்த கனியை என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கீழ்ப்படிதல் என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டாரு, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சார். கரெக்டுங்களா? தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சார். இப்போ ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரா இல்லையா? பாவம் செஞ்சிட்டார். இப்ப ஆதாம் அந்த நிமிஷத்துல ஆதாம் எவ்வளவு யார் ஆயிட்டாங்க, பாவிகள் ஆயிட்டாங்க. இப்ப திங்க் பண்ணி, எப்ப கீழ்ப்படியாம போனாங்களோ அந்த பாயிண்ட்ல அவங்க பாவிகள் ஆயிட்டாங்க. ஆனா என்ன பர்பஸ்க்காக ஆதாம் படைச்சார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெறணும் தாங்க படைச்சார் அந்த மனுஷனை. ஆனா என்ன பண்ணிட்டார் அவரு, தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்காம பாவம் அப்படின்ற ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள யார் போயிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் போயிட்டார். ஸோ இப்போ தேவன் வெயிட் பண்ணல, இம்மிடியட்டா 2 பேருமே துரத்துறார். எங்க போங்க, வெளியே போங்க. இதுக்கப்புறம் நீங்க எங்க நிற்காதீங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்காதீங்க, நீங்க வெளியே போங்க. என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா துரத்துட்டார். இப்போ இந்த சந்ததி என்ன சந்ததியா மாற ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி வரல, என்ன சந்ததி வர ஆரம்பிச்சு, பாவம் உள்ள ஒரு சந்ததி ஆதாம் மூலமா என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வர ஆரம்பிச்சு வெளியே துரத்திட்டார். வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் 2 பேரும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பிறக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ குழந்தைகள் யார் யார் பிறந்தது? ஃபர்ஸ்ட் காயின், ஆபேல். இப்போ அப்படியே நமக்கு எதுக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம், 6ஆம் நாள்ல மனுஷனை படைக்கப்பட்ட அந்த ஒரு சிருஷ்டிப்புல இருந்து இப்போ எந்த நாளுக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம், 7ஆம் நாளுக்குள்ள என்டர் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? சிருஷ்டிப்பின் வாரத்தில் உள்ள வந்திருக்கிறோம். இப்போ ஆதாம் ஏவாள் குழந்தைகள் பிறக்குது, காயின், ஆபேல். இப்போ போக 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 அந்த பாவத்தினுடைய வீரியம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தேவனுக்கு 2 பேர் பலி செலுத்த போறாங்க. போனோடனே ஒருத்தருக்கு என்ன வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு. யாருக்கு பொறாம வந்துருச்சு? காயினுக்கு பொறாம வந்துச்சு. அந்த பொறாமையினால யாருக்கு மேல பொறாம வந்துச்சு? தேவனுக்கு பலி செலுத்தின, உண்மையா பலி செலுத்தின ஆபேல் மேல யாருக்கு பொறாம வந்துச்சு? காயினுக்கு வந்துச்சு. என்ன பண்ணிட்டார்? அதனுடைய விளைவு, பொறாமையினுடைய விளைவு யாரை கொண்டார்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்க, கீழ்ப்படியாம போனதனுடைய இம்பேக்ட் யாரை கொண்டாருங்க? சாதாரண விஷயம் இந்த பொறாமன்றது. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா தேவனுக்காக வாழ்றாங்கன்னா அவளை பார்த்தா என்ன வந்துடுது? இது எக்கார்ந்து கொண்டு பண்ணக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாரு. ஸோ இருந்துட்டாலுமே இப்போ திங்க் பண்ணி பாருங்க, ஆபேல் இறந்துட்டார் இல்லைங்களா? ஆபேல் இறந்துட்டார் இல்லைங்களா? இப்போ சாகவே சாவைன்னு யாருக்கு சொன்னார் தேவன்? ஆதாமுக்கு சொன்னார். அந்த சாவுனுடைய வீரியம் ஆதாம் தெரிஞ்சிருக்குமா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் என்ன ஆகல, சாகல, அந்த சாவுன்றதை பார்க்கல. ஆனா எப்போ ஆபேல் இறந்துட்டாரோ அவரை போய் ஃபர்ஸ்ட் டைம் எழுப்பியிருப்பாங்கல்ல, அவர் காயின் கொண்டார். கொண்டுட்டு உடனே இவங்க போய் எழுப்பியிருப்பாங்க இல்லையா? எந்திரிச்சிருப்பாரா? எந்திரிச்சிருக்க மாட்டார். ஒரு நாள் ஆயிருக்கும், ஒரு வேளை நினைச்சிருக்கலாம் என்ன இருக்கிறார், அவர் டீப்பா தூங்கிட்டு இருப்பார், ஏதோ நினைச்சிருக்கலாம், ஜஸ்ட் இமேஜினேஷன். அப்படின்னா 2-3 முறை எழுப்பியிருப்பாங்க, எழுந்திருக்க மாட்டார். ஒரு நாள் 2 நாள் ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த 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 ஒரு உயிர் இல்லைன்றத தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆதாம் ஏவாளும், தேவன் சொன்ன பனிஷ்மெண்ட்னுடைய விளைவு, ஒருத்தர் செத்துட்டா மறுபடியும் அவங்க கூட பேச முடியாதா, அவங்க கூட லவ் காட்ட முடியாதா, அவங்க கூட அந்த அன்பின் ஐக்கியத்தை வச்சுக்க முடியாதா, அவ்வளவுதான் அவங்க கூட நம்மளை பார்க்க முடியாதான்ற ஒரு ஃபீல் வந்திருக்கல ஃபர்ஸ்ட் ஆதாமே வழக்கம். அப்ப உணர்ந்திருப்பாங்க தேவன் சொன்னதனுடைய பனிஷ்மெண்ட்டுடைய ஒரு வீரியம். உண்மையில கதறி எழுதியிருப்பாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டுமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுமேன்ற ஒரு அந்த ஒரு வலி இந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த வலி வேதனையோட அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் பெருக ஆரம்பிக்குது, நிறைய பிள்ளைகள் பெருக
ஆரம்பிக்கிறாங்க. பெருகிட்டே வருது, பெருகிட்டே வருது. இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு முதல் உலகம். கரெக்டுங்களா? இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. வலி, வேதனை, கஷ்டத்தோட, ஒரு மரணத்தோட, பாவத்தோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜென்ரேஷன் பெருகிட்டே வந்துச்சு. அப்படி பெருகிட்டு வந்த அந்த ஒரு ஜென்ரேஷன், அந்த ஒரு உலகத்தை ஏன் தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை அழிச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆதாம் ஏவாள்கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேயே அழிச்சிட்டு இருக்கிறான். பாவம் தான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? எவ்வளோ பாவம் இருக்குது? அதை விட ரொம்ப பல மடங்கு இருக்குது. என்ன பண்ணிடணும்? இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா முதல் உலகத்தை தேவன் அழிச்சதுக்கான முக்கிய காரணம் இப்போதான் நம்ம பார்க்க போறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன் பெருக ஆரம்பிக்குது, பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பிள்ளைகள் பிறந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது மனுஷர்களுக்கு ஆண்கள் பெண் பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சு அப்படியே ஜென்ரேஷன் பெருகும்போது இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் நல்லா கவனிங்க. பூமியில மனுஷர்கள் பெருகின்னு வராங்க. அப்படி வரும்போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, குமாரத்திகள்னா பெண் பிள்ளைகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மேரேஜ் பண்ணிக்கலாமா? யார் மேரேஜ் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா, மனுஷ குமாரத்திகளை மேரேஜ் பண்ணிக்கலாமா? யார் மேரேஜ் பண்ணிக்கலாமா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இங்க குமார்த்திகள் நமக்கு நல்லா தெரியும், குமார்த்திகள் நல்லா தெரியும். தேவகுமாரர்கள் யார்? தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா? யாருங்க தேவகுமாரர்கள்? சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். யாருங்க சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகுமாரர்கள் அப்படின்றது தேவ தூதர்கள். தேவதூதர்கள் மனுஷ குமார்த்திகளை என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பிரதர்? தேவதூதர்கள் எந்த சரீரத்தில் இருப்பாங்க? ஆவின் சரீரத்தில் இருப்பாங்க. அவங்க போய் எப்படி மாம்ச சரீரத்தில் இருக்கிற பெண்களை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆவின் சரீரத்தில் தேவதூதர்கள் என்ன சரீரம் எடுக்க முடியும்? மாம்ச சரீரம், மனுஷ சரீரம் எடுக்க முடியும். எடுத்திருக்கிறாங்களா? எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இந்த தேவகுமாரர்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு வசனம் ப்ரூஃப் எங்க வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற் காலத்தில் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. இந்த 38ஆம் அதிகாரம் இந்த பூமியை படைக்கும்போது மனுஷனே இல்ல, பூமியை படைக்கும் போது அப்போது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லாரும் கெம்பீரித்தார்கள். அந்த தேவ புத்திரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள். அதுதான் அந்த வசனத்தில் ஆதியாகமம் சொல்லியிருக்குது. தேவகுமாரர்கள், தேவ புத்திரர்கள், இவங்களாம் யார்? சன்ஸ் ஆஃப் காட். இவங்க தேவதூதர்களா இருக்கிறவங்க, ஆவின் சரீரத்தில் இருக்கிறவங்க. எப்படி பிரதர் மாம்ச சரீரத்தில் இருக்க ஸ்திரீகளை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் பூமியில மாம்ச சரீரம் எடுத்து மனுஷனா வரத்துக்கான ஒரு பவரும் வந்து இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எதெல்லாம் சொல்லலாம் சிஸ்டர்? வெரி குட். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில் உக்காண்டிருக்கும் போது 3 புருஷர்கள் வரதை பார்க்குறார். யாருங்க அந்த 3 புருஷர்கள்? அவங்க மனுஷர்களா? இல்ல, தேவதூதர்கள். என்ன சரீரம் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க? மனுஷ சரீரம் எடுத்திருக்கிறாங்க. அது புருஷர்களா, 3 புருஷர்களா என்ன வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆபிரகாம் தேவதூதர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பார்த்திருக்கார். எந்த சரீரத்தில்? மனுஷ சரீரத்தில் பார்த்திருக்கிறார். அதே இடத்துல லோத்து சோதம் கோமோரெல்லாம் மிகப்பெரிய அருவருப்பு நடக்கும்போது அழிக்கணும்னு தேவன் முடிவு பண்ணும்போது லோத்தை கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் இழுத்துட்டு போனாருங்களா? யாரு? தேவதூதர்கள். ஆவின் சரீரத்தில் இல்ல, மாம் சரீரத்தில் வந்து மனுஷனா இருந்து என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணி கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாக்கோபு ஃபைட் பண்ணார்ல, யார்கிட்ட ஃபைட் பண்ணாருங்க?
தேவதூதரோட போராடினார். தேவதூதன் ஆவின் சரீரத்தில் இல்ல, மாம்ச சரீரத்தில் வந்த தேவதூதனோட போராடி ஜெயிப்பார். அதுக்கு தான் அவருக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இஸ்ராயேல் அப்படின்னு பேர் வரும். புரியுதுங்களா? அப்படின்னா இதுக்கு நமக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்ககிட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா ஏன் பிரதர் தேவ தூதர்கள் மனுஷ சரீரம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் இந்த தூதனுடைய வேலை இல்லாமல் இருந்துச்சு. எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்களோ, இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற உறவு ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மனுஷர்களை தேவன் பக்கம் திருப்பறதுக்கு அவங்களுக்கு தேவன் என்ன விரும்புறான்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக யார் அமைச்சார்னு பார்த்தீங்கன்னா தேவன் தேவதூதல் அமைச்சார். போயிட்டு தேவதூதல் ஆவின் சரீரத்தில் இருக்கிறவங்க மாம்சரம் எடுத்து ஒரு மனுஷனை மாறி போயிட்டு தேவன் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறாருங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த வேலையை முடிஞ்சவொடனே என்ன ஆயிடணும், ஆவின் சரீரத்தில் போனோம். அப்படி ஒரு வேலைக்காக வந்த தேவதூதர்கள் வந்து மனுஷர்கிட்ட சொல்லிட்டு திரும்பி போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி போல. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாம்சம் எடுத்து அவங்க இங்கே இருக்கிற பெண்கள் சௌந்தரம் உள்ளவர்கள் கண்டு யாருக்குள்ள மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மனுஷகுமார்த்திகளை திருமணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி திருமணம் பண்ணதுனால தேவன் விரும்பாத ஒரு விஷயம் இந்த பூமியில் நடக்க ஆரம்பிச்சு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 4. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் மாம்சம் எடுத்து மனுஷ சரீரம் எடுத்துட்டு பெண்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறக்கிற குழந்தை நார்மலா இருக்கும். ஆனா தேவ தூதர்களுக்கும் மனுஷிக்கும் பிறந்த குழந்தை என்னவா மாற ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராட்சதர்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்சத சந்ததி வர ஆரம்பிச்சிச்சு. ராட்சத சந்ததி வந்த உடனே அவங்க எப்படி இருந்தாங்களாமா, வசனத்தில் அழகா சொல்றாரு, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி எப்படி ஆனாங்களாமா, பலவான்கள் ஆனாங்களாம். நார்மல் மனுஷனை விட இவங்க எப்படி இருந்தாங்களாமா, ரொம்ப பலவான்களா இருந்தாங்களாமா. ஹைட்ல வெயிட்ல ஜைஜாண்டிக்கா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன், இந்த ரேஸ் தேவதூதர்களுக்கும் மனுஷகுமார்த்திகளுக்கும் பிறந்தது. இது எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நார்மல் மனுஷனை விட இவங்க வேற உருவம், ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருந்தனால இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ராட்சதர்கள் யாரை ஒடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, மனுஷனை ஒடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மோசமான அருவருப்பு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ராட்சத சந்ததி வந்திருக்குது. இப்ப திங்க் பண்ணி பாருங்க, ஆக்சுவலா தேவன் மனுஷனை படைச்சதுக்கு என்னுடைய பர்பஸ் என்ன, தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். என்ன சந்ததி வந்துட்டு இருக்குது, தேவன் விரும்பாத ராட்சத சந்ததி வந்ததுனால தேவன் விரும்பக்கூடிய தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணலைங்க, வரல. இப்ப இந்த ராட்சத சந்ததி வந்ததுனால இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். வசனங்கள் 5 மற்றும் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆக்சுவலா மனுஷனை எதுக்காக படைச்சாரோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாம அந்த பர்பஸ் விட்டுட்டு ராட்சத சந்ததி வருது, தேவன் விரும்பாத ஒரு சந்ததி வருது. இப்ப முடிவு பண்றார், தேவனுக்கு என்ன ஆயிடுச்சாமா, மனுஷனை படைச்சதுக்கு ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சாமா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாராமா, ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சணும்னு ஃபீல் பண்ணிட்டு இப்போ முடிவு பண்றார், இந்த நான் எதிர்பார்த்தது இந்த மனுஷன் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், என்ன உண்மையா தொழுது கொள்ளக்கூடிய சந்ததி வரணும். என்ன பண்ணல, வரல. அதனால இந்த ஒரு ஜெனரேஷனை, இந்த ராட்சத சந்ததி வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம்.
அப்படின்னா வசனம் நமக்கு நல்லா தெளிவாக புரிய வைக்குது. பாவம் பெருகிறதுனால அழிக்கணும் தேவன் முடிவு பண்ணல. பாவம் பெருகிறது தேவனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கான விஷயம் தேவன் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் தேவன் விரும்பாத ஒரு ராட்சதை சந்ததி வந்ததுனால தான் இப்போ எதை அழிக்கணும் பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அழிச்சலாம் முடிவு பண்ணுறார். அழிச்சலாம் முடிவு பண்ணிட்டு டிசைட் பண்ணிட்டார், இன்னிலிருந்து முடிவு பண்ணுறேன், இந்த ஜென்ரேஷனை பண்ணிடலாம், மொத்தமாக அழிச்சிடலாம், மனுஷ சந்ததியே வேணாம் அப்படின்னு அழிச்சலாம் முடிவு பண்ணுறார். எவ்வளோ வருஷம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:3 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்படின்னா தேவன் டிசைட் பண்ணிட்டார் யார் அழிக்கணும்னு சொல்லிட்டு. ராட்சத சந்ததி அழிக்கணும். இந்த ராட்சத சந்ததியும் சேர்ந்து எதை அழிக்க முடிவு பண்றார் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தை பண்ணிடலாம், அழிச்சுலாம் முடிவு பண்றார். அப்போ டிசைட் பண்ணிட்டு அதில் முடிவு பண்ணியிருக்கிறார். வசனம் நாம் வாசிச்சோம், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. அப்படின்னா இது எதை பத்தி பேசல? அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்னா என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் வாழ்ற ஆயுசு நாட்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். இல்ல, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பத்தி இந்த வசனம் சொல்லல. தேவன் டிசைட் பண்ணிட்டு தேவன் அழிக்கணும் டிசைட் பண்ணிட்டார். இதுல 120 இயர்ஸ் தான் டைம். அந்த 120 வருஷம் தான் டைம். அதுக்குள்ள எதை அழிச்சிட்டு போறேன்? உலகத்தை மொத்தம் அழிச்சிட்டு போறேன் அப்படின்னா நிர்ணயிச்சிட்டார். யாருக்கு? இந்த மனுக்குலத்திற்கு, ராட்சத சந்ததியை உருவாக்கின இந்த மனுக்குலத்துக்கு அழிக்கணும் முடிவு பண்ணிட்டார். அழிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எத்தனை வருஷம்? வித்தின் 120 இயர்ஸ்ல மொத்தமாக என்ன பண்ண போறேன்? அடிச்சிட்டு போறேன் அப்படின்னு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அழிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகுது. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:7 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்க, நல்லா கவனிங்க, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள், மனுஷனை மட்டும் இல்ல, மிருகம், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபம், மொத்தமா நிக்கிரகம் பண்ணுவேன், மொத்தமா அழிச்சிடுறேன். அவங்கள அதெல்லாம் படைச்சதுக்கு எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப மனஸ்தாபமா இருக்குது அப்படின்னு தேவன் ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அழிக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த மனுக்குலையும் பார்க்குறாரு. ராட்சச சந்தி வந்துட்டு இருக்குது. மனுஷன் ரொம்ப சீர்கெட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த ராட்சச சந்தி உருவாக்கலாம், அழிக்கலாம்னு பிளான் பண்ணும்போது தேவனுடைய கண்களில் ஒருத்தருக்கு மட்டும் கிருபை கிடைக்குது. யாருங்க? அப்படியே பார்க்குறாரு, மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மனுஷன் கண்ணில் படுறாரு. யாருங்க அவர்? நோவா. அப்போ தேவன் டிசைட் பண்ணுறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6:8-9 வசனங்கள் 8 மற்றும் 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் கண்ணில் பட்டாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா. இப்ப தேவன் என்ன முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா, அழிக்கணும்னு நினைச்சேன், மொத்த மனுக்கள் அழிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிற நீதிமானா இருக்கிற யார் அழிக்கிறது மனசு வரல, நோவா அழிக்கிறது மனசு வரல. இப்போ என்ன பிளான் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோவாவையும் அவனுடைய ஃபேமிலியையும் காப்பாத்துறதுக்கு நோவா கூப்பிடுறார். நோவா, நான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அழிக்க போறேன். எதை வச்சு அழிக்க போறேன்? மழையை வர வச்சு அழிக்க போறேன். அதனால நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இப்போ யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? நோவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ நோவா எதை கட்ட ஆரம்பிக்கிறாரு? பேழையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேழை கட்டுற விதம், மெத்தடு எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கரெக்டா இல்லைங்களா? சாதாரண விஷயம். ஆக்சுவலாக இந்த பேழை எவ்வளோ சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபுட்பால் கிரவுண்டுடைய சைஸு. ஃபுட்பால் கிரவுண்டு தெரியுங்க இல்லையா? அதை விட 1.5 மடங்கு பெருசாக இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்குங்க. அவ்வளோ பெரிய பேழையை இப்போ யார் கட்டுறது? நோவா கட்டுறார். எப்படி கட்டியிருப்பாருங்க? இப்போ கிரேன் இருந்துச்சா? ஜேசிபி இருந்துச்சா? எதுவுமே இல்லை. டெக்னாலஜியே இல்லை. டெக்னாலஜி இல்லாத டைம்லேயே நம்ம பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேழையை கட்டியிருக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா இப்போ யார் பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டார். அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ பேழையை கட்ட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய மரங்கள் எல்லாமே எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? சின்னதாக கட்டும் போது தெரிஞ்சிருக்குமா?
தெரிஞ்சிருக்காது. போக 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 கட்ட 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 பெருசாக கட்ட கட்ட அதை பார்த்து நிறைய ஜனங்கள் வந்திருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்களா? வந்து யார்கிட்ட கேட்டிருக்கணும்? நோவாவுக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன நோவா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோவா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, பேழையை கட்டிட்டு இருக்கிறேன். அப்படின்னா கப்பலை கட்டிட்டு இருக்கிறேன். என்னன்னா தேவன் இந்த பூமியை என்ன பண்ண போறாருமா? மழை வரப்போகுது, மழை வந்து எல்லாம் அழிக்க போறாரு. அதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த பேழைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தப்பிச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சோடனே எல்லாரும் அப்படியே நோவா, இது தெரியாம போச்சு நோவா அப்படின்னு உள்ள வந்துட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏன் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க? மழை வரும், நீங்க எல்லாம் அழிஞ்சிருவீங்க, அழியாம இருக்கிற அந்த பேழைக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லும் போது ஏன் கேலி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே மழையை என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. இதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோவாவுக்கு சொல்லியிருப்பார் தேவன். நோவா, மழை வரும், நான் அழிக்க போறேன், பேழையை கட்டுவேன்னு. மழையா தேவன் எப்படி இருக்கும் அது கேட்டாரா? எதுவுமே கேட்கல. சொன்ன விஷயத்தை விசுவாசிச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழையே வரலையா பிரதர்? மழை வந்துச்சா இல்லைங்களா? வரல. ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி செடிங்களாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5, 6. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் பூமியில் இருக்கிற தாவரங்கள் எப்படிதான் வந்திருக்குதாமா? மழை தண்ணி வந்து வரல, பூமியில் அந்த மூடு பனி, அந்த சில்னஸ் வந்த உடனே, அந்த பனி வந்த உடனே எது வந்திருக்கு? நல்ல தாவரங்கள் வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் எதுவே பார்த்ததில்ல, மழையே பார்த்ததில்ல. மழை வரும்னு தேவன் சொன்னோடனே விசுவாசி கப்பலை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா மழை வரும்னு மற்றவங்க சொன்ன என்ன பண்ணல, யாருமே நம்பாம இருக்கிறாங்க. ஆனா கட்டியிருப்பார்ல பெருசா, கட்ட 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 ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்களா? அவமானப்படுத்தியிருப்பாங்களா? எவ்வளோ அவமானம் இருந்திருக்கும். அந்த அவமானத்தின் மத்தியில், கேலி கிண்டல் மத்தியில் அவர் கட்ட வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக கட்டினார். எந்த விதத்தில் டிஸ்டர்பே என்ன பண்ணல, ஆகலை. அதான் நம்ம வசனம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். யாரும் வரல, யார் மட்டும் தான் உள்ள போயிருக்கிறது? நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர்? 3 பேர். அவனுடைய 3 மனைவிகள். மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் பேழைக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேழைக்குள்ள எதெல்லாம் போயிருக்கு? சொன்ன மிருகம் வந்திருக்கு. யாரு வரல? மனுஷன் வரல. அப்படியே வாசிங்க. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. அப்படின்னா எல்லாமே எதுக்குள்ள போயிடுச்சு? பேழைக்குள்ள போயிடுச்சு. அப்படி தொடர்ந்து வாசிங்க பிரதர். 15, 16 வசனங்கள் 15 மற்றும் 16. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவாவும் அவனோட ஃபேமிலி உள்ள போயிடுச்சு. எதுவும் உள்ள போயிடுச்சு? ஜோடி ஜோடியான மிருகங்களும் உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு கதவை யார் க்ளோஸ் பண்ணிட்டாரு? தேவன் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. க்ளோஸ் பண்ணிட்டு மழை வந்துடுச்சா? வரல. எவ்வளோ நாள் ஆச்சு மழை வரத்துக்கு? யாருக்கும் இந்த பேழையெல்லாம் கட்ட தான் 120 வருஷம். அப்படின்னா பேழையை கட்டி முடிச்சிட்டார். நோவாவும் அவங்க ஃபேமிலி உள்ள போயிட்டாங்க, எல்லாம் மிருகமும் உள்ள போயிடுச்சு. கதவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. மறுநாள் மழை வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இன்னும் வரல. எப்படி இருந்திருக்கும்? வெளியில் இருந்திருப்பாங்க ஜனங்க, ராட்சதர்கள் இருந்திருப்பாங்கல்ல, எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போயிட்டாரு, லாக் பண்ணிட்டாங்க. உள்ளே இருக்கிறாங்க 8 பேர். என்ன வரும்னு? மழை வரும்னு. மழைன்றது ஒன்று வரல.
டே கடந்து கடந்து போகும்போது எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் 6வது நாள் ஆச்சு, மழை வரல. 7ஆம் நாள் ஆகும்போது என்ன வர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை வர ஆரம்பிக்குது. மேலேருந்து எப்படி கொட்டியிருக்கும் மழை? தண்ணி வந்திருக்கு இல்லையா? மேலேருந்து தண்ணி விழும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஜனங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? எப்படி இருந்திருக்கு? மேலேருந்து எது கொட்டுது? தண்ணி கொட்டுது. எப்படி இருந்திருக்கு? இது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அவங்க பார்த்ததில்ல. ஜாலியாக என்ன பண்ணியிருப்பாங்க? என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இது வித்தியாசமாக வந்து விழுது இப்போ மேலே சில்லு சில்லுன்னு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் போக 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 ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும் தண்ணி. அப்போ எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, ஜனங்களுக்கு? திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா மழை எப்போ ஸ்டார்ட் ஆச்சாமா? மழை இந்த பூமியில் ஃபர்ஸ்ட் பெய்யும் போது என்ன டைம் ஆமா? எப்படி இருந்துச்சாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் நல்லா கவனிங்க. நோவாவுக்கு எத்தனை வயசு? 600வது வருஷம், 2ஆம் மாதம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே என்ன என்ன கொடுத்திருக்கார் தேவன்? டேட்டு, மந்த்து, இயர். என்ன அக்யூரேட்டா கொடுத்துருப்பாருங்க. 600வது வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி என்ன வருது? 17ஆம் தேதி ஆகி அந்நாளில் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன். அப்படின்னு அர்த்தம், பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. மொத்த தண்ணி வெளியே வருது, ஊற்றுக்கண்கள் திறந்துச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்தது வாசிங்க. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகள் திறவுண்டன. எதுங்க வானத்தின் மதகுகள்? பூமியின் ஊற்றுக்கண்கள் தெரியும் நமக்கு. உள்ள அந்த ஊற்றுக்கண்கள் ஓப்பன் ஆகி தண்ணி வெளியே வந்தது. வானத்தின் மதகுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி மேலே ஒரு வாட்டர் கேனா பிரிஞ்சு பார்த்தீங்களா, தண்ணீர் லேயர், அது உடைஞ்சி எங்கே விழுந்திருக்கு? பூமியில் விழுந்திருக்குது. இந்த மாதிரி மழை எவ்வளோ நாள் பெஞ்சாமா? வாசிங்க அப்படி. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. எவ்வளோ நாள்? 40 days மழை. டே நைட்டு வெளுத்து வாங்கியிருக்குன்னா அது சாதாரண மழை. பூமியின் ஊற்றுக்கண்கள் பிளந்திருக்கு, வானத்தின் மதகுகள் உடஞ்சி. மதகு தெரியுங்களா? மதகு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா? எங்க இருக்குங்க அது? அந்த டேம்ல மதகு ஓப்பன் பண்ணா தண்ணி லைட்டா வருமா, ஃபோர்ஸா வருமா? அப்படின்னா மதகு, வானத்தின் மதகு தேவன் ஓப்பன் பண்ண எப்படி வந்திருக்கு? தண்ணி அப்படியே கொட்டி இருக்கணும். இந்த மாதிரி 40 நாள் மழை மேலேயும் கீழையும் கொட்டி இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. சென்னையில் ஒரு 4 நாள் மழை வந்துச்சுன்னா இப்படி ஆயிடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வழி இருக்காது, எல்லாம் ஆத்துல தண்ணி போயிடும். கரெக்டுங்களா? அப்படின்னா 40 days டே நைட்டு சாதாரண மழை இல்லை, பெரும் மழை கொட்டி தீர்த்து இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்ப 4 நாள் மழைக்கு இப்படி இருக்கும்போது அங்க ஏறி இருக்குல்ல தண்ணி. தண்ணி அதிகமாக அதிகமாக ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? மேடான இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஓடி அங்க போய் நின்று இருந்தா அங்க என்ன இருக்கும்? தண்ணி ஃப்ளோ மேல வந்துட்டே இருந்திருக்கும். அப்படியே மரத்துல போய் ஏறி இருப்பாங்க, தண்ணினா இருக்கும், மரத்தையும் ஓவர்ஃப்ளோ இருக்கும். இப்படி மரத்துல எல்லாம் தண்ணி ஏறிட்டே போயிட்டு இருக்குது. இப்ப எது மிதக்க ஆரம்பிச்சிச்சு? பேழை மிதக்க ஆரம்பிச்சு தண்ணி அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் உயரமான இடம் இருக்குதோ அங்க போய் நின்று இருப்பாங்க. தண்ணி என்ன பண்ணிருக்கு? அது போயிட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். கடைசியா ராட்சதரும் சரி எல்லா ஜனங்களும் சரி எங்க ஓடி இருப்பாங்க? இருக்கிறதுலே இல்ல பேழை மிதக்க ஆரம்பிச்சிச்சு, ஆனா தண்ணி மேடான இடத்துக்கு போய் நின்று இருப்பாங்க. எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். இருக்குதுலே பாக்குறாங்க மலைகள் எல்லாம் ஹைட்டு. கரெக்டுங்களா? இப்ப மலையில போய் நின்று தப்பிக்கலான்னு போனா அந்த மழையினுடைய தண்ணி எதை விட ஹைட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தண்ணி அப்படியே ஏறி எதையே க்ளோஸ் பண்ணிச்சாமா? மலைகளே மூடிச்சாமா. மலையை மட்டும் மூடுறது மட்டும் இல்லாம எவ்வளவு ஹைட்டு தண்ணி நின்னுச்சாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. நல்லா கவனிங்க. வானத்தின் கீழே இருக்கிற எல்லா மலையும் ஆயிடுச்சு, எல்லா மலை க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லைங்க, எவ்வளவு ஹைட் தண்ணி போயிடுச்சாமா? வாசிங்க. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. எவ்வளவு முழம்? எல்லா மலையும் மூடிச்சாங்க தண்ணி 40 நாள் மழையில. மூடுன்னு மட்டும் இல்லாம அந்த மலைக்கு மேல இருக்கிறதுல ஹையஸ்டான மலை எது சொல்லலாம்? உதாரணத்துக்கு எவரெஸ்ட் மலைன்னு வச்சுக்கலாம். அந்த மலைக்கு மேல ஒரு 15 முழம் உயரம்னா எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு அடி இருக்கும்? 15 முழம்னா எவ்வளவு அடி இருக்குன்னு கேட்கிறேன். உதாரணம், ஒரு முழம்னா எத்தனை அடி? 1.5 அடியா ஒரு முழம்?
1 அடி 1 முழம், 15 முழம்னா ஏறக்குறை 22 அடி ஹைட்டு எது நின்று இருக்கு? திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் மலை, இருக்கிறது ஹையஸ்ட் மலை தானே வச்சுக்கங்க. இதுக்கு மேலே வரைக்கும் எது தேங்கி இருக்கு? தண்ணி தேங்கி இருக்கு. எவ்வளோ ஹைட்டாமா? 15 முழம் ஹைட்டுனா ஏறக்குறை எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 அடி ஹைட்டுனா எவ்வளோ ஹைட்டில் க்ளோஸாக இருக்கணும்? ஏன் தேவன் மூடப்பட்ட மலைக்கு மேலே இவ்வளோ ஹைட் தண்ணி நிற்க வச்சிருக்கணும்? பேழை மிதந்து இருக்குது, கொஞ்சம் தண்ணி வந்து அது மிதக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். என்னோட கேள்வி, மூடப்பட்ட மலைக்கு ஏன் இவ்வளோ ஹைட் தண்ணி? வெரி குட் சிஸ்டர். ஏன்னா எதுக்காக இந்த அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணார் தேவன்? எந்த சந்ததி? இந்த ராட்சத சந்ததி மொத்தமா அழிக்கணும் தேவன் பிளான் பண்ணார். கரெக்டுங்களா? அப்படின்னா ஒருவேளை மலைக்கு மேல ராட்சதன் ஒருத்தன் போய் நின்னா அதிகப்படியே உழைட்டு இருப்பா. 10 வச்சுக்கங்களேன், 15 வச்சுக்கங்களேன், அங்க போய் நின்னா கூட நான் கூட தான் தப்பிக்கவே கூடாது. தேவன் விரும்பாத சந்ததி அழிக்கணும் முடிவு பண்ணவர் ஜலப்பழத்தை வர வச்சாரு. வர வச்சு ராட்சத சந்ததி ஒருத்தர் கூட உயிரோட வைக்காம அதே நேரத்தில் நோவா ஃபேமிலி தவிர எல்லாருமே இந்த ஜலப்பழத்தினால் ஃபுல்லாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கரெக்டுங்களா? வாஷ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுச்சு? ராட்சத சந்ததியாக இருக்கட்டும் எல்லா ஜனங்களும் ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7:23 வசனம். 23 வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், நல்லா கவனிங்க, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு என்ன பண்ணிச்சு? நிக்கிரகமாய். அப்படின்னு அர்த்தம் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, மனுஷங்கள் அழிஞ்சிட்டாங்க. அடுத்தது நோவாவும் அவனோட கூட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்ட. யார் மட்டும் தப்பிச்சது? நோவா அவனுடைய ஃபேமிலி மட்டும் தப்பிச்சிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். அப்படி நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் 8 பேர் தப்பிச்சிட்டாங்க. மற்ற எல்லாரும் ஆயிட்டாங்க. அந்த ஒரு ராட்சதம் சரி, மனுஷன், மிருகங்கள் எல்லாரும் ஆயிடுச்சுங்க, அழிஞ்சிச்சு. யார் மட்டும் தப்பிச்சது? நோவாவும் அவங்களுடைய குடும்பத்தார். மொத்தம் எத்தனை பேர் தப்பிச்சாங்க? ஜலப்பழத்திலிருந்து 8 பேர் தப்பிச்சாங்க. அப்படின்னா அந்த 8 பேர் தப்பிச்சாங்கன்னா அவங்க மட்டும் தப்பிச்சாங்களா? பேழையில இருந்த உயிர்கள் தப்பிச்சாங்க. நான் கேட்கறது அந்த மிருகம் தப்பிச்சிச்சு, ஓகே. பட் மனுஷர்கள், மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சிச்சு. 8 பேர் பேழைக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டாங்க, இவங்க மட்டும் தப்பிச்சாங்களான்னு கேட்கிறேன். முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்க போறோம் நம்ம. இல்ல 8 பேர் தான். 8 பேர் தான் பேழைக்குள்ள போனது. கரெக்டுங்களா? பேழைக்குள்ள போனது 8 பேரும் மிருகஜீவன் தப்பிச்சு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு, எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. 8 பேர் பேழைக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டாங்க. வேற யார் தப்பிச்சது? கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பிள்ளைகள் இல்ல. அப்போ மொத்தம் 8 பேர் தான். வசனம் நமக்கு தெளிவா இருக்குது. இல்ல அது இல்ல. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தப்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேழைக்குள்ள 8 பேர் தப்பிச்சிட்டாங்க, மிருக ஜீவன் தப்பிச்சிச்சு, மீதி பேர் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அந்த பூமியில ஜலப்பிரளயத்துல. ஆனா தேவ புத்திரர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச சரீரத்தில் தேவ தூதர்கள் இம்மிடியட்டா அழிவு வருதுன்னு தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டா மாம்ச சரீரத்தில் நம்ம செத்துருவோம், அழிஞ்சிரும் தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டா என்ன ஆக ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சரீரம் எடுத்து தப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? தேவ தூதர்கள் மாம்ச சரீரம் எடுத்து, தேவகுமாரர்கள் மாம்சம் எடுத்து இந்த பூமியில மேரேஜ் பண்ணாங்க. பாத்தீங்களா? முக்கியமான காரணம் யாரு? இவங்க தானே இந்த வேலையை பார்த்தது. இந்த வேலையை பார்த்து இவங்க தப்பிக்கலான்னு மனுஷ சரீரத்தில் இருக்கிற இவங்க இப்ப என்ன சரீரத்து மாற முடியும்? இப்ப உதாரணத்துக்கு ஆபிரகாம் கிட்ட வந்து தேவ தூதர்கள் வந்து மனுஷ சரீரம் எடுத்து பேசிட்டு மறுபடியும் எங்க போவாங்க? ஆவிக்குரிய சரீரம் எடுப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த தேவ தூதர்கள் எல்லாம் தப்பும் பண்ணிட்டு சூழலை பார்த்தோன்னு அழியுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஆவிக்குரிய சரீரம் எடுக்கும்போது தேவன் பார்த்தாரு, இவ்வளோ வேலை பண்ணது நீங்க தான், நீங்க இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிட்டு நீங்க எங்க வர முடியாது,
பரலோகத்துக்கு வர முடியாது, பழைய இடத்துக்கே வர முடியாது. இப்பேற்பட்ட வேலையை செஞ்சனால இப்ப நீங்க தப்பிச்சு பரலோகத்துக்கு வரலாம் நினைக்கிறீங்களா? உங்களை இம்மிடியட் இப்படி அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி பரலோகத்துக்கு வராம தடுத்துட்டாரு. இந்த பூமியில மாம்ச சரீரம் எடுக்காம தடுத்து எங்க லாக் பண்ணி வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவம் செய்த தூதர்களை, பாவம் செஞ்சுட்டாங்களே இந்த தூதர்கள், தப்பு பண்ணிட்டாங்க தூதர்கள், இவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, பூமியில இதுக்கப்புறம் மாம்சரும் எடுக்க முடியாது. எடுத்த நைட் என்ன பண்ணிட்டாங்க, ராட்சசந்தி உருவாக்கிட்டாங்க. இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்ப இந்த பாவம் செய்த தூதர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராமா? வசனம் வாசிக்கலாம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். பாத்தீங்களா, வந்துச்சுங்களா கரெக்டா? எந்த தூதர்கள்? பாவம் செய்த தூதர். எப்ப பாவம் செஞ்சவங்க? நோவா காலத்தில் பாவம் செய்த தூதர் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்ட ஒப்பு கொடுத்தார். இவங்க யாரு? இந்த பாவம் செய்த தூதர். அடுத்து சொல்றாரு பாருங்க, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நீதியை பிரசங்கித்த நோவாவும் 8 பேரை காப்பாத்தினாரு. காப்பாத்த அந்த டைம்ல யார் எஸ்கேப் ஆனது? இந்த பாவம் செய்த தூதர்கள் எஸ்கேப் ஆன நினைச்சவங்கள என்ன பண்ணிட்டாரு? அவரு கட்டி என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா சங்கிலினால் வச்சிருக்கிறார். அப்படியே வாசிங்க. அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. என்ன பண்ணிட்டாரு? ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி எல்லாரும் அழிச்சிட்டாரு. நோவா அவங்க 8 பேர் காப்பாத்திட்டாரு. ஆனா பாவம் செஞ்ச தூதர்கள் எஸ்கேப் ஆக நினைச்ச உடனே அவங்களை ஸ்டாப் பண்ணி எங்க கட்டிட்டாருமா? அந்தகார சங்கிலினாலே கட்டி. அப்படின்னு எங்க இருக்கிறாங்க அவங்க? எங்க இருக்கிறாங்க அவங்க? அந்தகார சங்கிலினால் கட்டினா பரலோகத்துக்கு போக முடியாது. பூமியில மாம்ச சரீரம் மனுஷ சரீரம் எடுக்க முடியாது. எங்க இருக்கிறாங்க இப்ப அவங்க? அந்தகாரத்துல. அதான் அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி யாராமா இவங்க? வசனம் வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும். யாராமா இவங்க? இந்த தூதர்கள் யாரு? இந்த தூதர் யாராமா? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். ஆதி மேன்மைனா முன்னாடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா தூதர்களா? அந்த ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை, பரலோகத்தை விட்டு விட்டு வந்த தூதர்களை மகா நாளின் நியாயத்தீர்ப்பு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடித்து வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த பாவம் செய்த தூதர்கள் இப்போ அவங்க மாம்சம் எடுக்க முடியல, பரலோகத்துக்கு போக முடியல. எங்க இருக்கிறாங்க இப்போ? அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பண்ணினுக்கிற எல்லா மோசமான அருவருப்பான விஷயத்துக்கும் அவங்க தான் முக்கிய காரணம். அவங்களும் சாத்தானும். ஸோ இந்த குரூப்பை தான் இந்த தேவதூதர்கள் எதுக்கு அமிச்சாரு? எதுக்கு அமிச்சாருங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ல போயிட்டு இந்த மனுஷர்கள் கீழ்ப்படியாம போன மனுஷர்களை மாத்திரத்துக்கு அனுப்புனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படியாம போட்டாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. எந்த உலகம்? இனி வரும் உலகம்னா 3ஆம் உலகம். யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துடைய. இந்த கிறிஸ்துடைய ராஜ்யத்தை இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னு அர்த்தம். அது யாருடைய கண்ட்ரோல் இருக்க போது? கிறிஸ்துடைய கண்ட்ரோல் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இருக்க 2 உலகமும் யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும்? விழுந்து போன சாத்தானும் விழுந்து போன தேவதூதனுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்றத இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அவன 1ஆம் உலகத்துல இந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. இந்த தூதர் என்ன பண்ணிட்டாரு? அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப 1ஆம் உலகத்தை அழிச்சதுக்கான காரணம் பாவம் வந்ததுனாலயா? இல்ல. எந்த சந்ததி? ராட்சத சந்ததி என்ன பண்ணிச்சு? வந்துருச்சு. அது என்ன பண்ணிட்டார்? அதுக்காக தான் ஜலப்பழத்தை வரைச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அழிச்சார். நாம் பார்க்குறோம். அப்படின்னா எப்போ ஜலப்பழம் வந்துச்சு? எப்போ இந்த பூமி காய்ஞ்சிச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? ஜலப்பழம் வந்துச்சு. இந்த பூமி மறுபடியும் நோ ஃபேமிலியை ரன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே. நல்லா கவனிங்க. நோவாவுக்கு என்ன வயசு? மழை வரும்போது 600வது வயசு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி எது வருது? மழை வருது. அடுத்தது
மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. ஓகே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போய். நல்லா கவனிங்க, 40 நாள் மழை வந்துச்சு இல்லைங்களா? மழை வந்து தண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு இருந்துச்சு? மூடப்பட்ட மலைக்கு மேல 15 மூடம் இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணி என்ன ஆகணும்? ஃபுல்லா தண்ணி எல்லாம் காலி ஆயிட்டு, காலியானா மட்டும் லேண்ட் ஃப்ரீயா இருக்குமா? ஃபுல்லா எப்படி இருக்கும்? அது சொதன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகணும்? அது ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் யாரே வெளியே வந்து வேலை செய்ய முடியும். வந்து வேலை செய்யணும். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த மழை வந்தது 600வது வயசு ஆகும்போது 2வது மாசம் 17ஆம் தேதி மழை வந்துச்சு. மறுபடியும் எப்போ ஜலம் வற்றிச்சாமா? 601வது வருஷம் வயதாகும் வருஷத்தில் 1ஆம் மாதம் முதல் தேதியில பூமி இல்ல தண்ணி இல்ல. ஆனா பூமி எப்படி இருக்குது? இன்னும் ஈரமா இருக்கு. தண்ணி தான் ட்ரை ஆயிருக்கு, தண்ணி தான் வத்தி போயிருக்க தவிர இன்னும் லேண்ட் என்ன ஆகல, ட்ரை ஆகல. எப்ப ட்ரை ஆச்சுமா லேண்ட்? வாசிங்க. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. 2ஆம் மாசம் 27ஆம் தேதி எது காய்ஞ்சிருச்சு? பூமி ட்ரை ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ யார் வெளியே வர முடியும்? நோவா வெளியே. இப்போ என்னோட கேள்வி, மழை வந்து அந்த ஜலப்பிரளயத்தினுடைய தண்ணி வற்றி பூமி காயறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கு? 1 வருஷம். கரெக்டா சொல்லும். 1 வருஷம். 600வது வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி மழை வந்துச்சு. 601வது வருஷம் 2ஆம் மாசம் 27ஆம் தேதி பூமி காய்ஞ்சி. அப்படின்னு எத்தனை வருஷம்? 1 வருஷம் 10 நாள் ஆயிருக்கு. எது ட்ரை ஆகிறதுக்கு? மொத்த தண்ணி ட்ரையா வடிஞ்சி பூமி காயறதுக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா எவ்வளோ துல்லியமாக தேவனை கணக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படின்னா அப்போது இருந்த உலகம் எதனால் அழிஞ்சிச்சு? ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? எதுக்காக அழைச்சார்? எந்த சந்ததி? ராட்சத சந்ததி வந்துட்டோம். அப்படின்னா முதல் உலகம் அழிக்கப்பட்டுச்சு. எதிலிருந்து எது வரைக்கும்? ஆதாமிலிருந்து ஜலப்பொழி வரைக்கும். இந்த முதல் உலகத்தை, இந்த ஒரு முதல் காலப்பகுதியை என்ன பண்ணிட்டார்? ஜலப்பொழினால அழிச்சிட்டாரு. இந்த அழிச்சதுன்னு காரணம் பாவத்தினால் மட்டும் இல்ல, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சத சந்ததி, தேவன் விரும்பாத ராட்சத சந்ததி வந்ததுனால அழிச்சிட்டாரு. அப்படின்னா ஆதாமிலிருந்து ஜலப்பொழி வரைக்கும் எவ்வளவு வருஷம்? ஆதாமிலிருந்து ஜலப்பொழிய வரைக்கும் எவ்வளவு வருஷம் பார்த்தீங்கன்னா 1656 வருஷம் ஆயிருக்குது. எப்படி பிரதர்? அப்படின்னா இந்த 1656 வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனாவது கிளாஸ்ல பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 40வது கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணோம்? 40வது கிளாஸ் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் நின்னுலாமா? அப்படின்னா தொடர்ந்து வரும்போது இதனுடைய ஆழமான அர்த்தங்கள்லாம் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இப்போ இந்த முதல் உலகத்தை அழிச்சிட்டாரா? அழிச்சோன்னே இப்போ ட்ரை ஆயிடுச்சு, பூமி காய்ச்சி. இப்போ யார் வெளியே வர்றது? நோவா, அவனோட ஃபேமிலி வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்த உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வெளியே வந்த உடனே இப்போ திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளோ பேர் அழிவுலேருந்து காப்பாற்றிருக்கிறார். யார? நோவாவும் அவனோட ஃபேமிலி எவ்வளோ பேர் அழிவுலேருந்து காப்பாற்றிருக்கிறார். எவ்வளோ மோசமான ஒரு ஜென்ரேஷன் இருந்து அழிவுலேருந்து இவ்வளோ பெரிய அழிவுலேருந்து யாரை காப்பாற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நோவாவை காப்பாற்றிருக்காரு. ஏன் காப்பாத்தினாருங்க? அவர் எப்படி இருந்தாராமா? தேவனுடைய பார்வையில் நீதிமானும் உத்தமனா இருந்தாராம். இந்த உத்தமன் நீதிமானா இருந்த அவருக்காக, அவனோட ஃபேமிலிக்காக எல்லாம் இவ்வளோ பெரிய அழிவுலேருந்து யாரை காப்பாற்றிட்டாரு? இவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங், இவ்வளோ பெரிய கிரேஸ் யாரு காமிச்சார்னு பார்த்தீங்கன்னா தேவன் நோவாவை காமிச்சார். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நோவாவுக்கு ஃபேவர் பண்ணி இவ்வளோ பெரிய அழிவுலேருந்து காப்பாற்றி இந்த ஒரு அடுத்த உள்ள கொண்டு வந்தா நோவா என்ன பண்ணியிருந்தார் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். எப்படி இருந்தாராமா? இப்பேற்பட்ட நீதிமான உத்தமனா இருந்த நோவாவை இவ்வளோ பெரிய அழிவுலேருந்து இவ்வளோ தூரம் காப்பாத்தி, எவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் அழிவுலேருந்து காப்பாத்தி எத்தனது விட்டா இவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? திராட்சை ரசம் குடிச்சிட்டு, திராட்சை ரசம் வைன் குடிச்சிட்டு எப்படி படுத்துனுக்கிறாராமா? வெறி கொண்டு இல்லை, எதுவே இல்லையாமா,
மேலே ட்ரெஸ்ஸு கூட இருக்க தெரியலையாமா. அப்படின்னா எந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கணும், கரெக்டுங்களா? எந்த அளவுக்கு போதை ஏறுற மாதிரி குடிச்சிருந்தா ட்ரெஸ்ஸே இல்லைன்றது தெரியாமல் இருந்திருக்கும். அப்படின்னா அவ்வளோ போதை ஏற அளவுக்கு குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரெஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்காரு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட நீதிமானும் முத்தமுனா இருந்த நோவா இவ்வளோ பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றின்னு வந்தார்ல, இப்பேற்பட்ட நோவா ஏன் குடிச்சிட்டு ட்ரெஸ்லாம் படுத்திருந்தார்? திங்க் பண்ணி, கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்க. சாதாரண ஒரு ஜலப்பிரளயம் அது அவ்வளோ பெரிய அழிவுலேருந்து காப்பாற்றிருக்கிறார்ல, அவ்வளோ பெரிய அழிவுலேருந்து காப்பாற்றிருக்குல்ல. அப்படின்னா தேவன் தப்பானவரை சூஸ் பண்ணிட்டாரோ? இல்லை, கரெக்டுங்களா? தேவன் தப்ப பார்க்கும்போது தெளிவாக சொல்ல, உத்தமனும் நீதிமான இருந்த நோவா அந்த நாள் தான் அவரை காப்பாற்றிருக்கார். அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு கண்டிஷன் இருந்த நோவா ஏன் குடிச்சிட்டு ட்ரெஸ்லாம் படுத்திருந்தார் அப்படின்றதுக்கான பதில இப்போ பார்க்க போகிறதில்ல. தேவன் சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கேள்வியோடு நம்ம போகலாம். ஸோ அடுத்த வாரம் ஏன், எதனால, எப்படி இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா போகலாம். ஆனால் ஒரு விஷயம் முதலாம் உலகத்தில் என்ன பர்பஸ்க்காக மனுஷனை படைச்சார்? தேவபக்தியில் சந்ததி. முதலாம் உலகத்தில் வந்துச்சா? இல்ல. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயத்தையும் எதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் உலகத்துக்குள்ளார எப்போ நோவா ஜலப்பிலிருந்து வெளியே வந்து காலடி எடுத்து வச்சாரோ, எத்தனாவது உலகம் ஸ்டார்ட் ஆகுது? ரெண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டாம் உலகத்துல நோவா படுத்து இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் யார் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி வரல. இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் உலகத்திலே ஆச்சு தேவன் எதிர்பார்த்த தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துச்சா, வரலையா, என்ன ஆச்சு அப்படின்றத அதையும் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தேவன் சித்தமாக இருந்தால் பார்க்கலாம். அடுத்த வாரம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில பார்க்கணும்னா எத்தனை மணிக்கு வரலாம்? 5 மணிக்கு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நேரத்தோடு வந்துட்டா நேரத்தோடு முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு பகிர்ந்தளித்த நம்முடைய பிதாவுக்கு நம்ம நன்றியை ஏறெடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை கூட நம்ம உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். தூதை பகிர்ந்தளித்த சகோதரருக்கும் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் உள்ளவங்களுக்கு மழை ஒன்றும் புதுசு இல்லை. நோவாவுடைய காலத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ கூட நிறைய பேர் வந்து சீக்கிரமே வந்து உள்ளே உட்காந்துட்டீங்க. நீங்கள் உட்கார்ந்ததுக்கப்புறம் வெளியில் நல்ல மழை அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டோம். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணலாம், இனிமேல் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் பிரதர் கூட சொல்லிட்டாரு, நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இனி ஒவ்வொரு வாரமும் என்ன இருக்கும், கட்டாயம் மழை இருக்கும். ஒருவேளை மழையில் நனைஞ்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் யோசனை ஒருவேளை மைண்டில் வரலாம். அந்த மாதிரி டைமில் இந்த முதலாம் உலகம் பாடத்தை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோவாவை தப்புவித்த தேவன் என்ன பண்ணுவார், நம்மளையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் சீக்கிரம் நீங்கள் பிளான் பண்ணி வாங்க துரிதமாக. நாம் இது போல் இன்னும் அதிகமான சத்திய காரியங்களை நாம் வந்து வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வேதாகம வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ரொம்ப உற்சாகமாக பதில் சொன்னீங்க. ஸோ சகோதரர் கூட பதில் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் கேட்கும் பொழுது. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குண்டான பதில்களை வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 1 hour 1.25 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் கான்செப்டோ அவங்க யாருக்கிட்ட இருந்தோ கேட்டுட்டு வந்ததையோலாம் பேச மாட்டாங்க. பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். நாம் போய் மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்து சொல்கிறதுக்கு ரொம்ப அது வந்து ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக இந்த ஒரு கூடைகளை கூட கலந்து கொள்ள எங்களுடைய அனுதின ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் சீவன் எக்கால ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ நண்பர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த வாரத்துலேருந்து கூட்டிகிட்டு வாங்க. ஒரு 4-5 கிளாஸ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு முதலாம் உலகம் அப்படின்னு எடுக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏதோ சொல்கிறாரே பிரதர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசனை தான் இருக்கும்.
நம்ம கேட்ட அவ்வளோத்தையும் நம்மளால ஷார்ட்டாக 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியுமா? எவ்வளோ டீட்டெயிலிங் இருந்தது பாருங்க ஒரு பாடத்தில். இது மாதிரி இன்னும் அடுத்த வாரம் கூட ரொம்ப ஒரு ஆச்சரியமான அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வாரம் கூட தியானிப்போம். ஸோ முன்னதாகவே வந்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் டீ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை அறிந்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கூட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வில்லிவாக்கம் ரூட் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது. ஸோ அங்கே அது வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரூட் வழியாக போகிறவங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ மரம் கூட விழுந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் போகும்போது உங்களுடைய ட்ராவல் பிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரிப்ட் வந்து அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம். வரவங்க யாராவது உங்களுடைய பேர்களை கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, புதுதாக வந்திருக்கீங்க இந்த வாரம் அப்படின்னா உங்களுடைய பேர்களையும் உங்களுடைய நம்பரையும் கூட கொடுங்க. ஜஸ்ட் 1 டே முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள் முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு ஜெபத்துடனே இந்த ஒரு கூடையை கூட ஆசீர்வாதமாக முடிவு பகுதிக்குள்ளே கொண்டு செல்லலாம். நம்மத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சத்யசீலன் பிரதர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் உருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து அன்பு சகோதர சகோதரிகளாக எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே எங்களை தியானிக்கவும், உம்முடைய சத்தியத்தின் வழியாக எங்களை வழி நடத்தவும் இங்கே ஒன்று கூட்டி நாங்கள் கூடியிருக்கிறோம். தகப்பனே, இந்த கூடுகையை எங்களுக்கு நீ கூட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த நாளை எங்களுக்கு புதிய நாளையும் கொடுத்து அநேக சத்தியங்களை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, எவ்வளோ மகத்துவமான சத்தியங்களை மறைத்து வைத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, இந்த சத்தியத்தை எங்களுக்கு இன்னுமாக எங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்ந்த இருதயத்தோடு எங்கள் சிந்தனையை சிதற விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் ஒரு காதில் மறைத்து மறு காதில் விட்டுவிடாதபடி ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை ஒரே சிந்தையாய் கூட்டி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு காண்பிங்க தகப்பனே. அப்பா, இன்னுமாக அநேக சகோதர சகோதரிகள் வராமல் கொண்டு இருந்திருப்பாங்க ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே நீங்கள் கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா, இன்னும் அதிகமாக நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் ஓட, உம்முடைய சத்தியத்தில் வாஞ்சியாக இருக்க, உம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனும் ஜீவாதிபதியுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.